அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் கலை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பல்வேறு சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துகளிலும் இந்த வேளையிலே நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபை சென்று போன நாட்களில் விசேஷமாக இந்த ஒரு மாதத்தினுடைய கடைசி ஞாயிறிலே நாம் சகோதர சகோதரிகளாக அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனை துதிப்பதற்கும் புதிதான ஒரு மாதத்திற்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கும் தேவன் நம்மளுக்கு நல்ல ஒரு சகாயம் பாராட்டி இருக்கிறார். ஆகவே அன்பின் கர்த்தர் வழியாக நாம் துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக் கொண்டு இன்றைய நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளில் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நாம் பார்க்க தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ளுதல். மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போறோம். ஆதார வசனம் நாம மீண்டும் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தையை நாம கவனிக்கிறோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாங்க, என் குறைச்சல்னால நான் இப்படி சொல்றதில்லை. எப்படி சொல்றதில்லை அப்படின்னா, நான் ரொம்ப மன நிறைவா ரம்மியமா இருக்கிறேன். அதாவது எனக்கு வசதி இல்ல, அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நிறைய வசதிகள், நிறைய அவருக்கு ஞானங்கள் எல்லாமே இருந்துச்சு, வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே வச்சிருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, கர்த்தரின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஒரு வாழ்க்கையை பெருசா அவர் நினைக்கல. அது எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை பின்பற்றி வந்தார். அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பின்பற்றி வந்தது இந்த வார்த்தை சொல்றாரு, என் குறைச்சல்னால நான் இப்படி சொல்றது இல்ல, என்கிட்ட இப்ப ஒண்ணு இல்லை அப்படிங்கறதுக்காக நான் இப்படி நான் சொல்றது இல்ல, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அப்ப இந்த ஒரு பாடம் தான் இன்றைய தினத்தில் நாம் கற்றுக்கொள்ள போறோம். அவர் எந்தெந்த நிலைமையில மன ரம்மியமா இருந்துட்டாரு. சோ நம்மளுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படும் பொழுது நாம் எப்படி மன ரம்மியமா இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைய பாடத்தினுடைய ஒரு மையமாக இருக்குது. இதற்கு முன்பாக நாம் அந்த ஒரு மகா மேன்மையும் அருமையுமான அந்த ஒரு வாக்குத்தத்தத்தில் நாம் படிச்சோம். அநேக அனுபவங்களின் ஓடையில தேவன் நம்மளுக்கு பாடங்களை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ அநேக அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயம் அதுல ஒரு சில படிப்பினைகள் அங்க இருக்கும். அப்ப அதுலதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்முடைய ஆத்ம ஜீவியத்திற்கு வேணுங்கிற அந்த ஒரு பாடங்களை நாம் என்ன பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதுதான் சொல்றாரு, பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா இதுக்கு முன்னால சகோதரர் படிச்சுட்டு போனாங்க அந்த ஒரு பாயிண்ட். என்ன நடந்துட்டாலும் பிதாவே உங்களுடைய சித்தம் ஆக கடவுது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியா, நம்ம பாடத்தின் தலைப்பின்படி சொல்லணும்னா மன ரம்மியமா நம்மால கூற முடிகிற வகையில நாம் தொடர்ந்து அந்த அனுபவங்களின் ஓடையில பருகி கொண்டே இருக்கணும். அந்த நீரை, எந்த நீரைனா தேவன் அனுமதிக்கக்கூடிய காரியங்கள், அதுதான் இன்றைய தினத்துல நம்ம பார்க்கிறோம். எதேச்சியாக தேவன் இந்த ஒரு ஆலோசனையை இன்றைய தினத்துல நம்மளுக்கு கொடுப்பார். அப்ப அன்புக்குரிய சகோதரர் சொல்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு மன ரம்மியமா இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் கற்றுக்கொள்றார். அவருடைய ஒரு வாழ்க்கையினுடைய விஷயங்களை நம்ம கவனிக்கும் பொழுது அவருக்குன்னு ஒரு லைஃப் சார்ட் இருக்கு. அந்த லைஃப் சார்ட்ல பார்க்கும்பொழுது கிபி 1 அவர் பிறக்கிறார். அதுக்கப்புறம் கிபி 33 அவர் கிறிஸ்துவனால் பிடிக்கப்படுறார், அதாவது மனம் திரும்புதலுக்குள்ள வர்றார். கிபி 45 to 47 என்ன ஸ்லைடு போடுங்க. முதல் சுவிசேஷ பயணம் அவர் மேற்கொள்றார். 48 to 49 அந்தியோகியாவில் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாருன்னா தங்குறார். அதுக்கப்புறம் கிபி 50 அவர் எருசலேம்ல ஆலோசனை சங்கம் கூடுது. கிபி 51 to 54 வரைக்கும் 2வது சுவிசேஷ பிரயாணம் அவர் மேற்கொள்றார். கிபி 52 to 53 வரைக்கும் முதல் மற்றும் 2வது நிருபங்கள் அவர் எழுதுறார். அதுக்கு அடுத்தது கிபி 54 to 58 வரைக்கும் 3வது சுவிசேஷ பயணம் போறார். 55 to 57 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கலாத்தியர் நிருபங்கள் அவர் எழுதுறார். 57 to 58 ரோமர் நிருபம் எழுதுறார். அதுக்கு அடுத்தது 58 எருசலேம்ல கைது செய்யப்படுறார். கிபி 59 to 60
ரோம் பயணம் மேற்கொள்றார். 61 to 62 பிலமோன், கொலோசியர், எபேசியர், பிலிப்பியர் நிருபங்கள் அங்க வந்து எழுதுறார். இன்றைய தினத்தில் நாம் பார்க்கிறது வந்து பார்த்தோம்னா பிலிப்பியர் தான் நம்ம வந்து பார்க்கிறோம். 61 to 62. அடுத்தது 62 இருந்து 66 வரைக்கும் பார்க்கும்போது ரோம்ல இருந்து விடுதலை, சபைகளை சந்திக்க வர்றாரு. 63ல 1 தீமோத்தேயு, தீத்து, எபிரேயர் உள்ளிட்ட நிருபங்களை வந்து எழுதுறார். 66 to 67 மீண்டும் கைது செய்யப்பட்டு ரோமனுடைய சிறைவாசத்திற்குள்ள அவர் வந்து கடந்து போறார். கிபி 67ல கிபி 67ல 2வது தீமோத்தேயு நிருபம் வந்து எழுதுறார். 67 முடிவுல சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் வந்து சிறைச்சேதம் பண்ணப்படுறார். இதுல முக்கியமான ஒரு விஷயம், 1900 கிபி 67ல ஜூன் 29ஆம் தேதி அவர் வந்து தன்னுடைய கழுத்தை கிறிஸ்துவுக்காக, சத்தியத்திற்காக, சபைகளுக்காக, சகோதர ஐக்கியங்களுக்காக கொடுக்கிறார். ஜூன் 29. எப்பங்க? இன்னைக்கு தேதி என்னங்க? இன்னைக்கு தேதி என்ன? ஜூன் 30. ஜூன் 29 அவர் வந்து கழுத்தை கொடுக்கிறார் தேவனுக்காக, சகோதரர்களுக்காக. அன்புக்குரிய சகோதர சகோதரியில இதுல அவர் எந்தெந்த வகையில அவர் மன ரம்மியமாக அவருடைய வாழ்க்கையில இருந்துட்டார் தேவன் அனுமதிச்ச விஷயத்துல அப்படிங்கறத நாம் வந்து பார்க்க போறோம். அப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு வசனம் பிலிப்பியர் எழுதுறாரு சொல்றாரு பாத்தீங்களா, எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு இல்லைங்களா. அப்போ இவர் எப்ப இந்த வார்த்தையை சொல்லிருக்கலாம்னா கிபி 62 இருக்கலாம் சொல்லி அங்க வந்து சொல்றாங்க. அதாவது 30 வருஷம் கழிச்சு இந்த ஒரு வார்த்தைகளை சொல்றாரு. அப்ப நம்முடைய தியானம், நம்முடைய பாடம் இந்த ஒரு வார்த்தையிலிருந்து தான் வந்து ஆரம்பிக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அப்போ மன ரீதியாகவும் உபத்திரவங்களின் மத்தியிலும் நம்முடைய மைண்ட் வந்து ஒரு சோர்வுக்குள்ள போகும். மனசுல உபத்திரவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில நம்முடைய மைண்ட் வந்து ஒரு சோர்வுக்குள்ள போகும். அப்போ அந்த சோர்வுக்குள்ள நம்முடைய மைண்ட் போகும்போது புது சிருஷ்டி வளர முடியுங்களா? ஒரு மைண்ட் சோர்வுக்குள்ள போகும்போது புது சிருஷ்டி வளர முடியுமா? அப்படின்னா வளருவதற்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அப்போ சாதகமற்ற சூழ்நிலை அங்க நிலவும் போது புது சிருஷ்டி வளருவதற்கு உண்டான சூழ்நிலை அங்க இல்ல. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதே சமயம் சாதகமான சூழ்நிலை இருக்கும் பொழுது புது சிருஷ்டி வளர்ந்துருமா? இப்ப நம்ம நல்ல பண வசதியோட நல்ல ரொம்ப அருமையா இருக்கிறோம், எந்த பிரச்சனையுமே இல்ல, இப்ப புது சிருஷ்டி வளருங்களா? நம்மளுக்கே எல்லாம் இருக்கும்போது நம்மையே வந்து கடவுளை தேடுங்கிற ஒரு மனநிலை. அப்போ சாதகமற்ற சூழ்நிலையிலும் எந்த வகையிலும் வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் இல்லாத மத்தியிலும் தான் புது சிருஷ்டி வளரும். எல்லாமே சாதகமா இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா புது சிருஷ்டி மரிச்சிடும். எனக்கு எல்லாமே இருக்குது, அப்படி எதுக்கு நம்ம மற்ற விஷயங்களை தேட வேண்டிய சூழ்நிலை வரும்? அப்ப சாதகமற்ற சூழ்நிலையில தான் புது சிருஷ்டி வளரும் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்ப சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல அனுபவங்கள் வரும்போது நம்ம நன்கு புரிந்து கொள்ளலாம், இதுதான் புது சிருஷ்டி வளர்வதற்கு ஏற்ற சூழல். இதை வந்து தேவன் அனுமதிக்கிறார். இதுல நம்ம எந்த விதத்திலும் முறுமுறுப்பு காமிச்சிடக்கூடாது. ரொம்ப ஹம்பிளாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள மேலோங்கி வரணும். அப்போ ஒரு வேளை சாதகமான சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுது அப்படின்னா நிச்சயமாக புது சிருஷ்டி வளர்வதற்குண்டான ஒரு முகாந்திரங்கள் அங்க இருக்காதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதாவது எதிரான சூழ்நிலைகள்ல தான் நாம் என்ன பண்ணணும்னா தேவன் மேல ஒரு உறுதியான ஒரு விசுவாசம், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ சொல்லலாம், இப்போ இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பல அனுபவங்கள் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து மரணம் வரைக்கும் அவர் பட்ட ஒரு பாடுகளை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஒரு எவ்வளவு விரைவா நம்ம பார்க்க முடியுமோ பார்க்கிறோம். சரிங்களா? நிறைய பாடம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கு. அவர் வந்து ஒரு 5 பிரயாணங்கள் மேற்கொண்டிருக்கிறார். 5 பிரயாணங்கள் மேற்கொண்டு நிருபங்கள் எழுதியிருக்கார், நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கார். அதனால் தனித்தனி பாடங்கள். இன்றைய தினத்துல அவர் மரணத்திலிருந்து, அவருடைய அந்த ஒரு மனம் திரும்புவதிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டார், அந்த சூழ்நிலைகள் எப்படி மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டார், நம்ம என்ன பண்ணணும், அதுதான் நம்ம பாடம். அப்ப எந்தெந்த சூழ்நிலைகள்ல தொய்வு, அதாவது ஒரு கஷ்டம், பிரச்சனைகள் மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் வந்திருக்குது, அந்த டைம்ல அவர் எப்படி மன ரம்மியமா இருந்துட்டாரு, நம்ம எப்படி மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ளணும், அது நம்ம பாடம். அப்ப மன ரம்மியம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தமிழ்ல வந்து பார்க்கும் பொழுது அது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தாத ஒரு வார்த்தையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுவோம், மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லுவோம்,
ஆனா இந்த ஒரு வார்த்தை மன ரம்மியம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து தமிழ்ல ரொம்ப வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். எளிமையா நம்ம இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா மன நிறைவோடு இருக்கிறது. மன ரம்மியமா இருக்கிறது அப்படிங்கிறது எளிமையா சொல்லணும்னா மன நிறைவோடு இருக்கிறது. அதுதான் சொல்லி பார்க்கிறோம். அப்ப எந்த சூழ்நிலையிலும் பெருசா ரியாக்ட் பண்ண தேவையில்லை. ஒரு பெரிய பிரச்சனை வருது, அது சரீர ரீதியாகட்டும் மன ரீதியாகட்டும், ஐயோ எனக்கு அப்படின்னு சொல்லி பெருசா ரியாக்ட் பண்ணாம, அல்லது நல்லாவே இருக்கிறோம் அப்படின்னா ஐயோ ரொம்ப நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் பெருசா ரியாக்ட் பண்ணாம, எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அதாவது மன நிறைவோட இருக்கிற மாதிரி கற்றுக்கொள்ளணும். அப்ப அந்த மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொள்றவங்க தான் நம்மளை என்ன பண்றோம் அப்படின்னா தேவனுடைய சித்தத்திற்கு நம்மளை வந்து அர்ப்பணிக்கிறோம்னு அர்த்தம். நம்ம மன நிறைவோடு இருக்கிறது அப்படிங்கிறது தேவனுடைய சித்தத்திற்கு நம்மளை அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ ரொம்ப சந்தோஷம் வரும்போது நம்ம ஆனந்தமா இல்லாமையும், துக்கம் வரும்போது அதிகமாக துக்கப்படாமையும், ஒரு லெவலா ஒரு மெச்சூரிட்டியா அந்த ஒரு நிலைமையை நாம என்ன பண்ணணும்னா தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு பேரு மன ரம்மியம் சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பாடுகள், நிறைய அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் நம்மளுக்கு நிறைய வரும். பட் அப்படி எல்லாம் வரும் பொழுது நம்ம எந்த விதமான ஒரு குணலட்சணங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம வந்து காட்டுறோம். சத்தியம் தேவன் கொடுத்துருக்காங்க. அப்ப கற்றுக்கொள்ற சத்தியத்தின் பிரகாரம் நாம ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய கேரக்டரை, நம்முடைய கிரியைகளை, நம்முடைய அன்றாட ஜீவியங்களும் நம்ம வந்து காண்பிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்ப்போம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின வசனங்கள் நம்மளுக்கு என்ன கற்றுக்கொள்ளுது, அப்படி கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய லைஃப் ஸ்டைல், அவர் எப்படி கர்த்தருக்காக, சகோதரருக்காக, சபைகளுக்காக, ஊழியத்திற்காக எப்படி தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து கற்றுக்கொள்றோம். அப்போ அதிகமாக புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ரைட்டிங்ஸ் அதிகமாக இருக்கு. அவருடைய பேரை உச்சரிக்காம ஒரு சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? எந்த சப்ஜெக்ட் நாம எடுத்தாலும் அதுல நிச்சயமாக அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு வார்த்தைகள் நிச்சயமாக இடம்பெறும். அவருடைய பேர் இல்லாம அந்த சப்ஜெக்டை க்ளோஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பேரை எந்த அளவுக்கு நாம் உச்சரிக்கிறோமோ அதை விட அதிகமாக கிறிஸ்து, அவருடைய பேரை உச்சரிக்காமையும் நம்ம எந்த ஒரு சப்ஜெக்டையும் என்ன பண்ண முடியாது, பார்க்கணும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்குறோம் அப்படின்னா எதிலிருந்து நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா அவர் கர்த்தரை பார்த்து வளர்ந்தார், மகிமையின் கர்த்தரை பார்த்து. அப்போ அவர் கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களாக இருந்துச்சு. அதனாலதான் அவர் வந்து போல்டா சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்க என்ன பின்பற்றுங்க. யார் சொல்ல முடியும்? நான் எப்படி கிறிஸ்துவ போல வாழ்ந்தனும், கிறிஸ்துவ மாதிரி நான் போனனும், அதே மாதிரி நீங்க என்ன பின்பற்றி வாங்கன்னு சொல்லியிருக்காருன்னா எப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். ஒரு முழுமை அடைந்த ஒரு கிறிஸ்தவனாக அவருடைய வாழ்க்கை அங்க என்ன பண்ணுச்சுன்னா இருந்துருச்சு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை எடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அங்க அவருடைய சித்தம் முற்றிலுமாக அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சுட்டார். அப்போ அவருக்கு எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகள் அங்க அனுமதிக்கப்பட்டுச்சு, அதுல எப்படி அவர் மன ரம்மியமா இருந்துட்டார், ஒரு 10-13 பாயிண்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுமதிக்கப்படும் போது நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி அதை எதிர்கொள்றது, எப்படி மன ரம்மியமா இருக்கு கற்றுக்கொள்றது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில முதல் விஷயம் நம்ம வந்து பார்க்கிறோம், புறக்கணிப்பு. புறக்கணிப்புனா தெரியுங்களங்க, ஆங்கிலத்துல ரிஜெக்டட்னு சொல்லுவாங்க. ரிஜெக்டட், உங்களை நான் ரிஜெக்ட் பண்றேன். அந்த மாதிரிதான் அவருடைய வாழ்க்கையில முதல் சூழ்நிலை அங்க வந்துச்சு, புறக்கணிப்பு. அந்த புறக்கணிப்பு வரும்போது அவர் எந்த விதத்துல மன ரம்மியமா இருந்துட்டார், எப்படியெல்லாம் மன ரம்மியமாக அவர் இருந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு மேக்சிமம் தெரிஞ்ச ஹிஸ்டரி தான், அதனால ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை புறக்கணிக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை ஊழியத்துல தங்க கூட சேர்த்து கொள்ள அவரை வந்து சேர்த்துக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இவர் வந்து ரொம்ப கொடூரமாக ஒரு காலத்தில் இருந்தாரு. இவரை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய உயிருக்கு ஆபத்துகள் வந்துடும் அப்படின்னு சொல்லி இவரை ஏற்றுக்கொள்வதற்கு பயப்படுறாங்க.
ஏன்னு சொல்லி பார்க்கும்போது இவர் முன்பு அப்படி இருந்திருக்கிறார். இவரை சந்தேகப்படுறாங்க, இவரை வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா புறக்கணிக்கிறாங்க. நீங்க வேண்டாம் எங்க கூட ஊழியத்துக்கு, உங்களை நாங்க சேர்த்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாசிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். பாருங்க, எந்த மாதிரி ஒரு ஊழியக்காரருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசர் கூட சேர்த்து கொள்ள பார்க்கிறாரு. அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாம எல்லாரும் அவருக்கு பயப்படுறாங்க. உங்களை நான் சேர்த்துக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்றோம், புறக்கணிக்கிறோம், நீங்க வந்து ரொம்ப பயங்கரமானவர், உங்களை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லி அங்க வந்து சொல்றாங்க. அப்போ தேவனால ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒரு அப்போஸ்தலர்களே இங்க அப்போஸ்தலனாகிய பவுலை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுறாங்க. அங்க ஒரு புறக்கணிப்பு அவருடைய வாழ்க்கையில ஏற்படுது. அந்த புறக்கணிப்பு ஏற்பட்டுட்டாலும் அவர் மன ரம்மியமாகத்தான் இருக்கிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து, அப்போஸ்தலர் வெயிட் பண்ணுங்க, அந்த 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டார் இவரு. தமஸ்கு போற வழியில அங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க வந்து மகிமையின் கர்த்தர் வந்து அவருக்கு வந்து தரிசனமாகிறாரு. ஸோ தேவனுடைய திட்டம் தெரிந்து கொள்றார், தான் எதற்காக பிடிக்கப்படுறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்றார், ஞானஸ்தானம் எடுக்கிறார். அப்போ அங்க பிரசங்கம் பண்றாரு. அங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவரை வந்து கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுறாங்க. இவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டும் போது உடனே என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, சகோதரர்கள் இவரை கூடையில வச்சு இவரை வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தூக்கிட்டு போய் இறக்கி விடுறாங்க. இவர் அரபி தேசம் போறார். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் அங்க போயிட்டு ஒரு சில டாக்டரின்ஸ் எல்லாம் கற்றுக்கொண்டுட்டு அங்க அரபி தேசத்திலிருந்து என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா திரும்பி அப்போஸ்தலர்களை பார்ப்பதற்காக வர்றாரு. சந்தோஷமாக ஊழியம் செய்யலாம், கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா செய்யலான்ட்டு வர்றாரு. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில தான் இவரை ஏற்றுக்கொள்வதற்கு அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தயக்கம் காண்பிக்கிறாங்க. அப்போ உடனே பர்னபா வந்து என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் வந்து எல்லா அப்போஸ்தலர்கிட்டே சொல்றார், இவரை சேர்த்திக்கலாம். அந்த மகிமையின் கர்த்தர் வெளிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் அங்க பர்னபா வந்து அந்த அப்போஸ்தலர்களுக்கு சொல்றாங்க. இவர் முன்ன மாதிரி இல்லை, இவர் தர்சூசை சேர்ந்த சவுல் அல்ல, இவர் வந்து பவுலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க விட்னஸ் கொடுக்குறார். விட்னஸ் கொடுத்த உடனே சரி அப்படின்னா இவங்களை சேர்த்திக்கலான்னு சொல்லிட்டு அங்க வந்து சேர்த்துறாங்க. ஆனா அந்த புறக்கணிப்பு ஏற்படும் பொழுது இவர் நம்மளை இப்படி இந்த அளவுக்கு புறக்கணிச்சிட்டாங்களே, நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கல. அப்ப அந்த ஒரு சில புறக்கணிப்புகள் இது தேவனால் அனுமதிக்கப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சு தன்னை முற்றிலும் அந்த இடத்துல என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒப்பு கொடுக்குறாரு. தேவன் ஏற்ற வேலை வரும்போது பர்னபாவை அனுப்புறாரு. பர்னபா பத்தி நம்மளுக்கு தெரியும், அவருடைய பேருக்கு அர்த்தம் என்னங்க? ஏற்கனவே பார்த்தோம், ஆறுதலின் மகன், கம்ஃபோர்டர். அவர் ஆறுதலின் ஊழியம் செய்கிறார். அவர் வந்து ஆறுதல் சொல்லி அந்த பர்னபா வந்து ஆறுதல் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலையும் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அப்போஸ்தலர்கள் கூட இணைச்சு அந்த ஊழியத்தை செய்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்முடைய லைஃப்ல நடக்கலாம். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க சகோதரர்கள் நம்மளை வந்து புறக்கணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு கற்றுத்தராங்க, மன ரம்மியமா இருங்க. எந்த புறக்கணிப்பு வந்துட்டாலும் தேவன் பட்சத்துல நீங்க நில்லுங்க. தேவன் உங்களுக்கு ஏற்ற வேளையில சகாயம் செய்யும் கிருபையை வந்து நம்மளுக்கு கொடுப்பார். அப்ப மன ரம்மியமா இருக்கும் பொழுது தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்குள்ள வரும். அப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி மன ரம்மியமா இருந்துட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் முதல்ல யாரை நம்பிட்டார் அப்படின்னா தன்னை அழைத்தவரை நம்பினார். தன்னை அழைத்தவரை நம்புறார். ஏன்னா என்னை அழைச்சது சர்வவல்லமையுள்ள தேவன், அவருடைய ஒரே பேரான குமாரனை வச்சு என்னை அழைச்சிருக்கார். ஸோ அழைச்சிருக்கிறார் அப்படின்னா நிச்சயம் என்னை வந்து கரம் பிடிச்சு நடத்துவாரு. ஸோ புறக்கணிப்பு என்னுடைய வாழ்க்கையில ரிஜெக்ஷன் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுது. நிறைய இடத்துக்கு போறோம், எல்லாமே செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி ரிஜெக்டட் அனுமதிக்கப்படுது. பரவாயில்ல, என்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர். ஸோ நிச்சயம் அவர் என்ன பண்ணுவார்னா கரம் பிடிச்சு நடத்துவார் அப்படின்னு சொல்லி அங்க அழைச்சவரை தேவனை அவர் நம்புறார். சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளினாலும் என்ன பரவாயில்ல, சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளினாலும் பரவாயில்ல, தான் நேர்ந்து கொண்ட பொருத்தனைய அங்க தேவன் சமூகத்தில் நான் செய்யணுங்கிறதுல அவர் உறுதியா இருந்தார். ஏன்னா என்னை அழைச்சவர் அவர் தானே. ஸோ அவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன் இல்லையா. ஸோ அதை நான் நிறைவேற்றணும்.
அவருக்கு நான் வந்து என்னால முடிஞ்ச ஊழியங்களை நான் வந்து செய்யணும், தேவன் மேல உறுதியான விசுவாசம் எனக்கு இருக்கணுங்கிறதுல அவர் வந்து என்ன பண்ணார்னா வாஞ்சியா இருந்தார். ஸோ நாமும் புறக்கணிப்புகளை கடந்து செல்ல வேண்டி இருக்கும். ஏன்னா அனுபவங்களின் நோடையில புறக்கணிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம மனம் சோர்ந்து போயிடக்கூடாது, மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஸோ ஊழியங்கள் நாம அந்த மாதிரி சூழ்நிலைகள் புறக்கணிப்புகள் வரும்போது ஊழியங்கள் தொடர்ந்து நாம செய்யறோமா? ஏன்னா ஒரு சில புறக்கணிப்புகள் வரும் பொழுது உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஊழியங்கள் செய்வதில் சுணக்கங்கள், சபை கூடுதல், அந்த மீட்டிங்ல பங்கேற்பது, இந்த மாதிரி விஷயங்கள்ல சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சோர்ந்து உட்கார்ந்துட்டாருங்களா? இல்லையே. அவர் அப்படி கற்றுக் கொடுக்கலையே. அவர் எந்த சூழ்நிலை வந்துட்டாலும் சரி, நான் நேர்ந்து கொண்ட அந்த பொருத்தனையை நான் வந்து செய்வேன்னு சொல்லி சொல்றார். மன ரம்மியமா இருக்க கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு புறக்கணிப்பு அனுமதிக்கப்படும். அப்படி அனுமதிக்கப்படும் போது நீடிய பொறுமை, தேவனுடைய சித்தம், அவருடைய கைடன்ஸ் நாம பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். அந்த பொறுமை அப்படிங்கிறது ஒரு குணத்தை நம்மளுக்குள்ள வளர்த்து கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் தேவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில புறக்கணிப்பை அனுமதிக்கிறார். பொறுமை அப்படிங்கிற குணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாம எப்பவும் தேவனை நாம நம்பியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில புறக்கணிப்புகள் அங்க அனுமதிக்கப்படுது. ஏன்னா சாதகமான சூழ்நிலையில புது சிருஷ்டி வளராது, சாதகமற்ற சூழ்நிலையில தான் புது சிருஷ்டி அங்க வளரும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். இது முதல் விஷயம், புறக்கணிப்பு. ரெண்டாவது விஷயம், அவருடைய வாழ்க்கையில வலி, பெயின் அங்க அனுமதிக்கப்பட்டுச்சு. அந்த வலி வரும் பொழுது அவர் எந்த விதத்துல மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில பெயின், வலிகள் அனுமதிக்கப்படும். அப்படி அனுமதிக்கப்படும் பொழுது நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், எப்படி குணலட்சணங்கள் நம்ம வந்து காண்பிக்கிறோம். அப்போ இது இந்த இந்த ஒரு ஹிஸ்டரி பார்க்கும் பொழுது கிபி 48 to 49 நடந்த ஒரு சம்பவமாக கூட இருக்கு. அங்க பவுலும் பர்னபாவும் அநேக இடங்களுக்கு வந்து ஊழியத்தின் நிமித்தம் வந்து போறாங்க. அப்படி போன இடத்துல வந்து பார்க்கும் பொழுது லிஸ்திரா, இக்கோனியம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்து போறாங்க. அங்க ஊழியம் பண்ணும்போது மற்ற யூதர்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கல்லெறிறாங்க. அந்த லிஸ்திரா, இக்கோனியம் அப்படிங்கிற அந்த ஏரியாவிலலாம் ஊழியம் பண்ணும் பொழுது அந்த யூதர்கள் கல்லெறிஞ்சு அடிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒருத்தங்கள கல்லெறிஞ்சு அடிக்கிறாங்க அப்படின்னா சின்ன கல் எடுத்து அடிப்பாங்களா? அவர் கொலை பண்றதுக்காக தானே கல் எடுத்து அடிக்கிறாங்க. அப்படின்னா இருக்கிறதுலயே எந்த கல்லு பெருசா இருக்கோ, ஒரே கல்லு எந்த கல் போட்டா உயிர் போகுமோ அந்த மாதிரி கல் எடுத்து அடிப்பாங்க. சின்ன கல் எடுத்து மெதுவாக அடிக்க மாட்டாங்க. ஸோ இங்க பார்க்கிறோம், ஊழியம் பண்ணும்போது அந்த யூதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா கல்லெறிகிறாங்க. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் செத்து போனவராக, அதாவது சாவடி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மூர்க்கமா அடிச்சு அவரை கிடத்திடுறாங்க. செத்து போனவராக அவர் வந்து கிடக்கிறார். அப்போ அந்த ஒரு வழி எப்பேற்பட்ட ஒரு வழியாக இருக்கு. கல் எடுத்து அடிச்சு அவருக்கு ஒரு மரண ஆக்கினை அங்க வந்தாச்சு. ஸோ அவ்வளோ வழிகளையும் தாங்கி அங்க வந்து கிடக்கிறார். எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, செத்துட்டாரு, இவர் மரிச்சாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் அதுக்கு அனுமதிக்கல. ஆனா இது இது பார்க்கும்பொழுது அங்க பர்னபாவுக்கும் என்னதுங்க அதே அடிதான். பர்னபாவுக்கு என்ன 2 பேரும் ஊழியம் பண்றாங்க, அங்க பர்னபாவுக்கும் அடிதான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்னன்னா அதிக அடி. அதிக அடியில் அவர் வந்து கிடக்கிறாரு. எல்லாரும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி விலகி போறாங்க. ஆனாலும் சீசர்கள் பார்த்து அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவர் எடுத்துட்டு போய் காயம் கட்டி நைட்டெல்லாம் கம்ஃபர்ட் பண்றாங்க, ரெடி பண்றாங்க. அடுத்த நாள் காலையில் எதிர்த்து அவர் ஊழியத்துக்கு போயிட்டார். அவ்வளோ பெரிய அடி வாங்கினவர் அடுத்த நாள் காலையில் ஊழியத்துக்கு போயிட்டார். நாம கன்வென்ஷன் போறோம், 2 நாள் அங்கே இருக்கிறோம், 3ஆவது நாள் நம்ம சபை கூடுகை வச்சா காலையில் வருவோங்களா? வருவோமா? ஏன்னா 2 நாள் என்ன பண்ணியாச்சுங்க, 2 நாள் கன்வென்ஷன்ல இருந்தாச்சு, அங்கேயே வெடி எல்லாமே சப்ஜெக்ட் கேட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இங்க இன்னொரு நாள் வைக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆனா அடுத்த நாளே ஊழியத்துக்கு போறார். அதுதான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த ஒரு ஜீல், வைராக்கியம் அதுதான். அப்போ புது சிருஷ்டிக்குரிய அந்த ஒரு பாதையில வழிகளை நாம் ஃபேஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அது மனரீதியான வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும், உடல் ரீதியான வழிகளும் அங்க தேவன் அனுமதிப்பார். அப்போ அந்த மாதிரி வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப மனத்தாழ்மையா நம்ம என்ன பண்ணணும்னா தேவ சித்தத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணிடணும்.
ஏன்னா வழிகள் இல்லாம என்ன ஆகாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பூரணம் அங்க வந்து கடந்து வர முடியாது. ஒரு சிற்பம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்றாங்க, நிறைய உளிகள் வச்சு அதை செதுக்குறாங்க, நம்மளுக்கு வேணுங்கிற உருவம் வர்றது. அதே மாதிரி ஒரு ஒரு பானை செய்யறாங்கன்னா மண்ணு, அந்த மண்ணை எடுத்து தட்டி அதுக்கு வேணுங்கிற மாதிரி உருவம் கொண்டு வராங்க. அந்த மாதிரி தேவன் வணையிறார் நம்மளைய, அவர் கையில நாம மண்ணா இருக்கிறோம். அப்ப மண் என்று நாம் நினைவு கூறணும். அப்போ அவர் தான் நம்ம வணையிறார். ஆனா நம்ம சில சமயங்கள்ல பல சமயங்கள் நம்ம என்ன சொல்லிடுறோம் தெரியுங்களா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா, நம்ம மண் அப்படிங்கறத நம்ம வந்து மறந்துடுறோம். நான் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் வணைஞ்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம மறந்துடுறோம். தேவன் தான் நம்மளை டிசைன் பண்ணிட்டு இருக்கார், தேவன் தான் நம்மளை செதுக்கிட்டு இருக்கார். அது வழிகள் புறக்கணிப்புகள் கொடுத்து தேவன் நம்மளை செதுக்கிட்டு இருக்கிறார். ஆனா நம்ம மண் அப்படிங்கறத மறந்துட்டு அந்த குயவனுடைய கையை நாம சொல்றோம், வணையறவர் சரியில்லை, தேவன் என்னை இப்படி படைச்சிருக்கலாமே, தேவன் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கலாமே, வணையறவர் சரியில்லைன்னு அவருக்கு நாம என்ன பண்றோங்க, ஆலோசனைகள் கொடுக்குறோம். ஆக்சுவலா கை நல்லா இருக்கு, வணையறவருடைய கை நல்லா இருக்கு. பிரச்சனை எங்கன்னா மண்ணுல தான் பிரச்சனை. அதை நாம் உணர்ந்தாலே அன்புக்குரிய சகோதர சகோதரியில நமக்குள் அங்க புது சிருஷ்டியினுடைய சிந்தனைகள் அதிகமாக வளரக்கூடியதாக இருக்கும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வசனம் 19 மற்றும் 20. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். கல்லெறிஞ்சு அடிச்சு அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி தரன்னு இழுத்து கொண்டு போய் பட்டணத்துக்கு வெளியே போட்டாங்க. ஏதாவது நாய்கள் ஏதாவது நரிகள் ஏதாவது விலங்குகள் ஏதாவது சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இழுத்து கொண்டாந்து வெளியில் போட்டாங்க. அடுத்து வாசிக்கலாம். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். பாருங்க எப்படி அவரு தன்னுடைய வைராக்கியத்தை காண்பிச்சுக்கிறார். சீசர்கள் அவரை சூழ்ந்து நிக்கிறாங்க, இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சூழ்ந்து நிற்கும் போது அவர் உடனே எந்திரிக்கிறார். எப்படி இருந்திருக்கும் அந்த சீசர்களுக்கு, எப்படி இருந்திருக்கு? இதெல்லாம் நம்முடைய கண் முன்னால் நிறுத்தி பார்க்கணும். அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி சீசர்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்கும் போது, கவலையோட நிற்கும் போது, திடீர்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எந்திரிச்சு நின்று மறுபடியும் வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி பட்டணத்துக்குள்ள கிளம்பி போறபோது அங்க எப்படி இருக்கும் அந்த சீசர்களுக்கு? கண்ணு முன்னால் நம்ம நிறுத்தி பார்க்கணும். பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. மறுநாள்ல அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா பர்னபா கூட தெர்பைக்கு ஊழியத்துக்கு போயிடுறாரு. செத்துட்டார் அப்படின்னு இருக்கிறவரு அடுத்த நாள் ஊழியத்துக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயங்க. அப்படின்னா அவருக்கு வழி இல்லாம இருக்குங்களா? வழி இல்லாம இருக்குமா? பயங்கர வழி இருக்கும். கட்டு போட்டிருப்பாங்க, ரத்தம் ஒழுகி இருக்கும். அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அவர் எந்திரிச்சு தேவனுடைய வேலையை அவர் வந்து செஞ்சார். அப்போ இங்க கல்லால் அவருக்கு அடி வாங்கும் போதெல்லாம் என்ன ஞாபகம் வந்திருக்குங்க? கல்லால் அடி வாங்கும் போது என்ன அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும்? ஸ்தேவான் ஞாபகத்துக்கு வந்திருப்பார். ஸ்தேவான நாம் இப்படித்தானே கல் எறிஞ்சு அடிச்சு கொள்ள சொன்னோம். அது சொல்லியிருப்பாங்க. அப்போஸ்தலன் பவுல் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய பாதத்தினுடைய கீழே தான் வந்து ஸ்தேவானுடைய துணிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் வைக்கிறாங்க. அவர் நிக்கிறாங்க, எல்லாரும் கல் எடுத்து அடிக்கிறாங்க. அப்ப கூட இருந்தவங்க கூட சொல்லியிருப்பாங்க, சோல்ஜர் சொல்லியிருப்பாங்க, இவர் இந்த பெரிய கல் எடுத்து அடிக்கட்டுமான்னு கூட கேட்டிருப்பாங்க. இவர் என்ன சொல்லியிருப்பார்? ஆமா, பெரிய கல் எடுத்து அடி சொல்லியிருப்பாரு, சொல்லியிருக்கலாம். அப்படி அடிச்சு அவரை வந்து அங்க ஸ்தேவான் மரணத்துக்குள்ள போயிட்டார். அப்ப இவருக்கு அந்த பெரிய கல் எடுத்து அடி விழுகும் போது இவர் என்ன நினைச்சிருப்பார்? நம்ம அன்னைக்கு அடிச்சோம், இன்னைக்கு நம்மளுக்கு நடக்குது, தேவன் இதை அனுமதிக்கிறார். அப்ப இது நான் எதுக்காக நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னா தேவனுக்காக, சத்தியத்துக்காக. நான் இந்த தேகத்தை விட்டு பிரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா இப்படி நான் தாங்கிக்கிறேன். இதுல எல்லாத்துலயும் வந்து என்ன நடக்குது அப்படின்னா தேவனுடைய அந்த ஒரு சித்தம் நடக்குது. இந்த அனுபவமும் எனக்கு வேணும், இந்த வழிகளும் நான் தாங்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து நன்கு உணர்ந்தவராக அங்க வந்து இருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரியில இந்த ஒரு காலத்திலும் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க காலத்துல அங்க வந்து அப்போஸ்தலன் பவுலினுடைய காலத்துல உண்மையான கல் எடுத்து அடிச்சு அவர் வந்து காயப்படுத்தினாங்க, மரிச்சு போற அளவுக்கு அடிச்சாங்க. இப்ப நம்ம வாழக்கூடிய காலப்பகுதியில் கல் எடுத்து நம்மளை அடிப்பாங்களா அப்படின்னா கல் போன்ற அந்த ஒரு வார்த்தைகள், வேர்ட்ஸ், கல் மாதிரி இந்த வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் நம்மளை பேசுவாங்க. நம்ம வீட்டார் பேசுவாங்க, நம்முடைய உற்றார் பேசுவாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பேசுவாங்க, நம்ம வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க,
மற்றும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த இந்த ஒரு ஐக்கியத்தை குறித்து, அதாவது வேத மாணவர்களை குறித்து இன்னைக்கு மற்ற கள்ள சபையில் இருக்கக்கூடிய கள்ள போதர்கள் என்ன பண்றாங்க, அவங்க கூட பேசுறாங்க, இவங்க மோசமானவங்கன்னு சொல்லி அவங்க கூட பேசுறாங்க. இந்த மாதிரி கல்லு மாதிரி வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தை கூட நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, வலிக்குதுங்களா? வலிக்குதா? நிச்சயமாக வலிக்கணும். அப்போ அந்த மாதிரி வழிகள் நம்முடைய வாழ்க்கையில தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பொறுமையோட சகிக்கணும். எல்லாரும் துன்பப்படுத்துவாங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் என்ன பண்றாங்க, துன்பப்படுவாங்க. அப்போ தேவ பக்தியாக நடக்கணும்னு சொல்லி நம்ம சித்தம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளுக்கு என்ன வரும்னா வழிகள் வரும், துன்பங்கள் அங்க நிச்சயமாக வரும். அப்போ சரியான விதத்துல நம்ம வாழும்போது கூட நம்மளை குற்றப்படுத்துவாங்க. நம்ம கரெக்டாக தான் நம்ம நடப்போம். அப்படி நடந்தா கூட நம்முடைய கடமைகளை சரியாக செய்வோம். எல்லாமே இப்போ வீட்டில் அப்படின்னா வீட்டுக்கு உண்டான கடமைகள் சரியா செய்வோம். குழந்தைகளுக்கு உண்டான கடமைகள் செய்வோம். வேலை ஸ்தலங்கள் உண்டான கரெக்டாக தான் செய்வோம். அப்படி செஞ்சுட்டாலும் நாம் என்ன பண்ணுவோம்னா குற்றப்படுத்தப்படுவோம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் தான் சொன்னார். அதை சொன்னது நிமித்தம் அவர் கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அப்போ சத்தியத்தை தான் சொல்றாரு, ஆனா அங்க அடி வாங்குறாரு. ஸோ நம்ம சரியான விதத்துல வாழும்போது கூட குற்றப்படுத்தப்படுவோம். திருப்பி பேசிடவே கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பி பேசிடவே கூடாது. நான் எல்லாம் சரியாத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க ரொம்ப கடினம். ஸோ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா, கல்லெடுத்து அடிக்கும் போது கூட சொல்லியிருக்கலாமே, அப்ப நானும் ஒரு காலத்துல இப்படியெல்லாம் கல்லெடுத்து அடிச்சு வந்தாப்பா, நான் ஆர்டர் வாங்கின வந்தாப்பா, எல்லாமே சொல்லியிருக்கலாம். ஸோ கல்லு மாதிரி வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் போது திருப்பி பேசிடவே கூடாது. ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அப்போ நியாயத்தை நாம் எடுத்து கூறலாமான்னா நம்முடைய நியாயம் இங்க செல்லாது. நீங்க என்ன பலமான நியாயத்தை நீங்க எடுத்து வச்சீங்கனாலும் இங்க அந்த நியாயம் செல்லாது. அப்போ ஏன்னா ஞானி சொல்லிட்டார், சூரியனுக்கு கீழே நான் பார்த்தது எல்லாமே எப்படி இருக்குங்க, மாயை. அப்போ அங்க நியாயஸ்தலத்துல ஏதாவது நியாயம் இருக்குமா? காவல் நிலையத்துல இருக்காது. எங்கேயும் அங்க நியாயம் இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நியாயத்தையும் நம்ம எடுத்து கூறணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நாம நீதி செஞ்சு, தேவனுடைய நீதி செஞ்சு கற்கள் போன்ற அந்த ஒரு வார்த்தைகளை நாம் வாங்குவதற்காகத்தான் நாம ஞானஸ்தானம் எடுத்து வந்திருக்கோம். தேவனுடைய நீதி செஞ்சு அந்த மாதிரி வார்த்தைகள் வாங்குவதற்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம தேவனுடைய நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னா நாம கிட்ட இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து பேசி நிலைநாட்டணுங்கிற அவசியம் இல்லை. பொறுமையோடு இருந்து நாம் என்ன பண்ணணும்னா நீதியை நிலைநாட்டணும். பெருசா நம்ம எந்த ஒரு விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா காண்பிச்சு பேசக்கூடாது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளும். இது இரண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் புறக்கணிப்பு, ரெண்டாவது வழி, மூன்றாவது சத்ரு. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல சத்ருன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரிதான் நம்மளையும் சொல்லுவாங்க. கலாத்தியா நாடுகளுக்கு போறாரு, அங்க கலாத்தியாவுக்கு நிருபம் எழுதுறாரு. கலாத்தியர் நிருபம் நாம படிச்சிருப்போம். ஸோ சபையை ஏற்படுத்தி தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க அதாவது அந்த கலாத்தியா சபையில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இவரை சத்ருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல சத்ரு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறேன், சத்தியம் சொல்லியிருக்கிறேன், அது நிமித்தம் என்ன நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா சத்ருவா பேசுறீங்க. பரவாயில்ல, இந்த சூழ்நிலையிலும் நான் மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொள்றேன். ஏன்னா இப்ப நாம பெற்ற பிள்ளைகள் 5 வயசுல நம்மளை உதைக்குது அப்படின்னா நாம் அது ரொம்ப சந்தோஷமா பார்ப்போம். என் பையன் மகள் உதைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். 10 வயசு அப்படிங்கிற போது அது நம்மளுக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. 20 வயசுல ஒரு பையன் நம்மளை உதைக்கிறான், எப்படி இருக்கு? அது தாங்க முடியுமா? அந்த கலாத்தியா நாட்டு சபை ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு போய் சத்தியம் சொல்லி சபையை ஏற்படுத்தி எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் இவரை சத்ரு அப்படிங்கிறாங்க. அதான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னேன், அதனால நீங்க சத்ருவா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 19. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனே. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். நீ சொல்ற, நான் உங்களுக்கு சத்தியத்தை தான் சொன்னேன், ஆனா நீங்க என்னைய சத்ருவா பாக்குறீங்க. பரவாயில்ல, என் சிறு பிள்ளைகளே சொல்றாரு பாருங்க, என்னோட பிள்ளைகளே,
அப்படிதான் பார்க்குறாரு அந்த ஜனங்களை. கிறிஸ்து உங்களிடத்துல உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுறேன் அப்படிங்கிறார். கர்ப்ப வேதனை நம்மளுக்கு நன்கு தெரியும், அது ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம், மறு பிறப்பு. ஸோ மீண்டும் உங்களுக்காக நான் என்ன பண்றேன்னா கர்ப்ப வேதனைப்படுறேன், நீங்க சத்தியத்துல வளருங்க, என்னை சத்துருவா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல ஒரு கள்ள சகோதரர் போல பார்க்கறாங்க, கள்ள போதகர் போல பார்க்கறாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டார் நம்மளை திருடன் மாதிரி பார்த்தா எப்படி இருக்குங்க நம்மளுக்கு? நம்ம வீட்டுக்குள்ள போறோம், உடனே வீட்டில் இருக்கிறவங்க பீரோ பெட்டி எல்லாம் பூட்டி பூட்டி வைக்கிறாங்க, செல்லு எல்லாத்தையும் எடுத்து பாதுகாப்பு வச்சு, நம்மளுக்கு எப்படி இருக்கு? அந்த வீட்டுக்குள்ள ஏன் போறோம் அப்படின்னு இருக்குமா இருக்காதான்? என்ன நம்மளை திருடன் மாதிரி ட்ரீட் பண்றாங்களே, இங்க அப்படித்தான் இருக்குது. கள்ள போதகர் போல அவரை வந்து பார்க்கறாங்க. ஸோ உங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன், அந்த கஷ்டப்படுறதுக்கு நான் ரெடி, கஷ்டப்பட்டு இப்படி நான் சபைகள் உருவாக்கி இருக்கிறேன், ஆனா நீங்க என்னை வந்து கள்ள போதகர்கள் போல நீங்க பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றவர்கள் நம்மளை சத்துருவா பார்ப்பாங்க. நம்ம போய் சத்தியத்தை ஒருத்தருக்கு சொல்றோம், உடனே வாங்க பிரதர் சத்தியம் சொல்லுங்க வாங்கன்னு சொல்லி ஏத்துக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்க. சத்தியத்தை நம்ம சொல்ல ஹவு டு ஸ்டடி எடுத்தாலே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மகிட்ட பேச மாட்டாங்க. நம்ம இப்போ ஒரு சில பக்கம் நம்ம அடிக்கடி நோட்டீஸ் கொடுக்கறது தெரிஞ்சதுன்னே அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளை பார்த்தாலே வேற வழியில் போயிடுறாங்க, இவங்க ஆகாது அப்படின்னு சொல்லி. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பிசாசுன்னு சொல்லுவாங்க, கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சாத்தானின் தூதுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி யாருக்கு சொன்னாங்க? கர்த்தரவே அப்படித்தான் சொன்னாங்க, பெயர்செபூலின் தலைவன் அப்படின்னாங்க. அவர் வந்து பிசாசுகளின் தலைவன் அப்படித்தான் சொன்னாங்க. ஸோ இங்க அப்போஸ்தலனாகிய பவுலையும் சொல்றாங்க சத்ரு கள்ள போதகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டாலும் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மன ரம்மியமா இருக்க அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ அப்படி சொல்லும் பொழுது இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு யார் யார் ஞாபகம் வந்திருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிறிஸ்து ஞாபகம் வந்திருப்பார். என்ன நீங்க கள்ள போதகர்னு சொல்லி சொல்றீங்கல்ல, சரி ரைட், என்ன மட்டுமா சொன்னீங்க, எனக்கு முன்னோடி இருக்கிறார், அவரையும் நீங்க இப்படித்தான் சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கிறிஸ்து ஞாபகம் வந்திருப்பார். ஸோ திரும்பவும் அவங்களுக்காக சத்தியங்கள், நீங்க என்னை அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, அதான் சொல்றாரு பாருங்க, என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக்கும் அளவும். அப்போ ஃபர்ஸ்ட் உருவானது அது என்ன ஆயிடுச்சுங்க, சரியான வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லாதனாலதான் சத்தியம் சொன்னவரவே சத்ருவா பார்க்கறாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தா, மீண்டும் உங்களுக்குள்ள உருவாகும் அளவுக்கு உங்களுக்காக நான் வந்து கர்ப்ப வேதனைப்பட்டேன் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு நான் ஊழியம் செய்யறேன். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். தன்னை வேண்டாம் அப்படிங்கிறாங்க, விடாம அவர் என்ன பண்றாருன்னா தொடர்ந்து அவங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திட்டே இருக்கிறார். அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் வந்து வாழ்றாரு. சத்துருன்னு சொல்லிட்டா கூட அவங்க ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றார். ஸோ இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படும் பொழுது கூட மன ரம்மியமா இருக்கும். அப்ப எந்த சூழ்நிலையிலும் புது சிருஷ்டி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளை குறித்து அப்படி சொல்லிட்டால் அது வளர்வதற்குண்டான சூழ்நிலைகளை நாம வந்து என்ன பண்ணணும்னா தொடர்ந்து அனுமதிக்கணும். இது மூன்றாவது விஷயம். நான்காவது கட்டுப்பாடு, கண்ட்ரோல். அங்க என்ன ஆயிடுச்சுன்னா தம்பி ஸ்லைட், அங்க கண்ட்ரோல் அங்க நடக்குது. எந்த மாதிரி அப்படின்னா ரெண்டாம் ஊழிய பிரயாணம் அவர் வந்து போறார். ஃபர்ஸ்ட் ஊழிய பிரயாணம் பர்னபா கூட போனாரு. அங்க பர்னபாவுக்கும் பவுலுக்கும் முதலாவது ஊழிய பிரயாணத்துல ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வந்து அவங்க வந்து பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பர்னபா மார்க்கவை கூட்டிட்டு ஊழியத்துக்கு போயிடறாரு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு சொல்லி பண்ணா ரெண்டாம் ஜேர்னியை வந்து சீலா கூட ஆரம்பிக்கிறார். சீலா தீமத்தையும் இந்த ஊழியக்காரர்கள் கூட அவர் வந்து ஆரம்பிக்கிறார். பிலிப்பு பட்டணத்துக்கு போறாங்க. அந்த பிலிப்பு பட்டணத்துல லீதியாள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அந்த லீதியாளை பத்தி நாம படிச்சிருப்போம். லீதியாளின் வாழ்வில் 7 அம்சங்கள் படிச்சுங்களா? லீதியாள் அவங்க என்ன வேலை, அவங்களுக்கு என்ன வேலை? லீதியாளுக்கு ரத்தாமரம் வியாபாரம். படிச்சிருக்கிறீங்களா? ஞாபகம் வருதா? லீதியாள். அப்போ அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அவங்க மட்டும் எடுக்காம தன்னுடைய வீட்டாரும் எடுக்கிறாங்க, தன்னுடைய வேலைக்காரர்களும் அங்கே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்படின்னா பாருங்க, இப்போ நம்ம வேலை செய்கிறோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்து இந்த ட்ரூத்தில் இருக்கிறோம். நம்ம வீட்டார் எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த வேலை ஸ்தலங்களில் காண்பிக்கணுங்க.
அங்க லீதியால் அப்படி ஒரு வாழ்க்கை அவங்க வந்து வாழ்ந்துக்கிறாங்க. அப்போ அவங்களும் அங்க ஞானஸ்தானம் படுறாங்க. அப்போ குறி சொல்லக்கூடிய அந்த ஒரு பொய்யான ஒரு ஆவியை விரட்டிட்டு அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா பவுலையும் சீலாவையும் ஜெயில போடுறாங்க. அப்போ ஜெயில போட்டாலே அங்க ஒரு கண்ட்ரோலுக்குள்ள அவங்கள வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கொண்டு வராங்க. பவுல் சீலாவை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராங்க. அப்போ பரிசுத்தவான்களை ஒரு 4 சுவத்துக்குள்ள போட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தியம் வெளிவராம தடை செய்யறாங்க. ஆனா பாருங்க, அது தேவனுடைய சத்தியம். 4 செவத்துக்குள்ள அடைச்சாலும் அங்க சத்தியம் நிச்சயமாக வெளிவரணும்னு தேவசித்தம்னா அது நிச்சயம் நடக்கும். ஏன்னா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அனுமதிக்கப்படுதுன்னா தேவனுடைய மேற்பார்வை அங்க இருக்குதுன்னு அர்த்தம். அங்க அந்த 4 செவத்துக்குள்ள அவங்க அடைக்கப்படணும், அங்கேயும் சத்தியம் சொல்லப்படணுங்கிறது தேவ சித்தம். அதுக்காக தேவன் அங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சீலாவுக்கும் அந்த ஒரு சிறைய ஜெயில அங்க வந்து அனுமதிக்கிறார். அங்க அவங்க இருக்கிறாங்க, கால்களில் தொழுமரத்தை கட்டி அவங்கள வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி போட்டோம்னா உட்கார வைக்கிறாங்க. அதாவது ஒரு தொழுமரத்துல காலை இது பண்ணிடுவாங்க, செவுத்துல சாஞ்சு உட்காந்துருக்கணும். அப்படி உட்காரும் பொழுது அது ரொம்ப கஷ்டம். அது எவ்வளோ கடினமா இருக்கு அங்க பாருங்க, இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும். கால் அப்படி மாட்டி அப்படி உட்காந்துருக்குது. ஒரு ரெஸ்ட் ரூம் போறதா இருந்தா என்ன பண்ண முடியுங்க? இந்த ஒரு ஜெயிலே வந்து பார்த்தோம்னா இது பயங்கர துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு ஜெயிலு. இது வந்து ஒரு ஏன்னா எல்லாமே அங்கே அது இப்போ இருக்கிற மாதிரி டிஸ்போஸ் பண்ற மாதிரிலாம் அப்பெல்லாம் இல்லை. மனித கழிவுகளாகட்டும் அந்த விஷயங்களாகட்டும் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை. உள்ள இருந்தாலே டிசீஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் சுகாதாரம் இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துல அவங்க அடைக்கப்படுறாங்க. அப்படி இருந்தா கூட, அதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள அங்க வைக்கப்படுறாங்க. அப்படி இருந்துட்டா கூட இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சந்தோஷமா தேவனை துதிச்சு 2 பேரும் பாட்டு பாடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும்போது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் பொழுது பாட்டு வருங்களா? ஆனா பாட்டு வருது அவங்களுக்கு. ஒரு உத்தமமான ஒரு கூட்டாளியாக அங்க சீலாவும் என்ன பண்றாரு, கூட இருந்து அவங்க வந்து ஊழியம் செய்யறாங்க. அப்போ ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் அவங்க நன்கு உணர்ந்துட்டாங்க, இது தேவனால தான் அனுமதிக்கப்பட்டிருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா மன ரம்மியமா நாம் இருக்கணும். தேவனை துதிச்சு நாம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல பாடணும். ஏன்னா இந்த சூழ்நிலை தேவன் தான் அனுமதிச்சுக்கிறார், ஜெயிலில் இருக்கிறது, ஒரு கட்டுப்பாட்டுகள் இருக்கிறது. ஸோ நம்ம தேவனை துதிச்சு நம்ம எப்போ போல நம்ம வேலையை செய்வோம். தேவன் எதுவோ அவருடைய சித்தப்படி நடக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க ரொட்டீன் அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க. ஸோ தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் நம்மளுக்கு ஏற்பட்ட, இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரு ஓப்பன் மீட்டிங் பண்றோம், இல்லை சப்ஜெக்ட் நடத்தி பேசுறாங்க, இது பண்றோம். அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு 4 பேர்த்த பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அப்ப ஜெயிலில் வச்சாச்சு. உடனே நம்ம என்ன நினைப்போம்? ஜெயிலில் நம்ம இருக்கிற ஒரு சபையார் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டாங்களா, ஏதாவது செஞ்சாங்களா, போயிட்டார் போ அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டாங்க. அப்படி அங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் நினைக்கல. ஜெயிலேயே இருந்துட்டாலும் அவங்களுடைய இந்த ஒரு சூழ்நிலை அனுமதிக்கப்பட்டுருச்சுன்னு உணர்ந்துட்டு அவங்க எப்பவும் போல தேவனை துதிச்சுட்டு மன நிறைவோடு இருந்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும் போது நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நம்மளை யாரும் விசாரிக்கல, நம்மளை யாரும் கேட்கல, நம்மளுக்கு யாரும் ரிஸ்க் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி நாம நினைக்க கூடாது. இந்த ஒரு அனுபவம் நம்மளுக்கு தேவை, இந்த கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. இது தேவன் அனுமதிச்சுக்கிறார். அதை நாம என்ன பண்ணணும்னா நம்ம ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு நன்றி தான் சொல்லணும். தேங்க்ஸ் கிவிங் டு காட். தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபந்தான் பண்ணணும். பா நீங்க அனுமதிச்சிட்டீங்க. ஏன்னா எல்லாரும் சூழ்ந்திருக்கும் போது எல்லாத்துடைய ஆலோசனையும் கிடைக்கும், தேவனுடைய ஆலோசனை கிடைக்காது. யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம ஒரு ஆள் இருப்போம். அங்க தேவன் நம்மளை பார்க்கிறார், தேவன் நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பார். அந்த ஒரு விசுவாசம் அன்புக்குரிய சகோதர சோதரே நம்மளுக்கு வேணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 24 மற்றும் 25. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அங்கே வந்து இருக்குது. ஆனால் அவங்க வந்து தேவனை துதிச்சு அவங்க வந்து நன்றி சொல்லி பாட்டு பாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கும் நடக்கும், கிறிஸ்துவுக்கு நடந்திருக்கு. ஸோ அப்படி கிறிஸ்துவுக்கு நடக்கும்போது கூட அங்கே வந்து தேவனை வந்து அவர் வந்து துதிக்கிறார். அப்போ நான் கிறிஸ்துவுக்கு அப்படி நடக்கும்போது கூட
அவர் தேவனை காவல் பண்ண போது கூட அவர் தேவனை துதிச்சார். அதே நமக்கு இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு அனுமதிக்கப்படும் போது நம்ம மட்டும் ஏங்க அவமான சின்னமா நினைக்கணும். அதே எனக்கு மட்டும் இப்படி அவமானமா நடந்துச்சு, இப்படி நான் காவல் பண்ணப்படுறேன், ஒரு கண்ட்ரோலுக்குள்ள நான் வைக்கப்படுறேன், நம்ம மட்டும் என்ன நினைச்சுக்கிறோம்னா நம்மளுக்கு இது அவமான சின்னமா நினைக்கிறோம். ஆனா கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்கள் அப்படி நினைக்கல, மன நிறைவோடு அதை ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ ஒவ்வொரு புது சிருஷ்டியும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள போவதற்கு அங்க தயாராகும். ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அங்க வந்துட்டாலும் அவங்க அப்படித்தான் இருந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் இப்போ சூழ்நிலைகள் இப்படி போகுது. பின்னாட்களில் எப்படி வேணாலும் மாறலாம். பாருங்க, ஒரு காலத்தில் லாக்டவுன் டைம்ல நம்மளால சப்ஜெக்ட் கேட்க முடியல, வெளியே வர முடியல, ஊழியம் செய்ய முடியல. அப்படி வந்தா கூட என்ன பண்ண முடியும், என்ன உடனே பிடிச்சி ஜெயிலில், அதாவது போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு வெளியே வரது, ஏன்னா ஃபுல் லாக்டவுன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துட்டாலும் நாம எப்படி தேவனுக்காக ஊழியம் செய்யறோம், அது தேவன் பார்க்கிறார். அப்போ அங்க ஜெயிலில் அவர் இருந்துட்டாலும் அதுதான் நமக்கான இடம் தெரிஞ்சு அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய சிறை காவலருக்கு சப்ஜெக்ட் எடுத்துட்டார். ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில தொழுமரத்துல கட்டி அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்க வேதனையே பெரிய வேதனையா இருக்கும். அந்த நேரத்துல தேவனை துதிக்கிறது, ஜெபம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இவங்க இப்படி பண்றாங்களேன்னு பார்த்தது அந்த சிறை காவலருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. ஆச்சரியமா போய், நீங்க என்ன இப்படி ஒரு விசுவாசத்தில் இருக்கிறீங்க, என்னதான் உங்க விசுவாசம்னு சொல்லி கேட்டு உடனே அப்போஸ்தலனாகிய பவுல் சப்ஜெக்ட் எடுக்க ஆரம்பிச்சு அந்த சிறை காவலர்கள் மனம் திரும்பிட்டாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சிறையில் இருக்கிறது எதுக்காக தேவன் அனுமதிச்சிருக்கிறார்? அந்த சிறை காவலர்கள் சத்தியத்துக்குள்ள வரணுங்கிறது தேவ சித்தம். அதுக்காக தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அந்த சின்ன மைண்ட்ல நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. நம்ம ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிறோம், ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், ஒரு பிரச்சனையில அழுத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு தெரியும் அந்த சூழ்நிலை ஒரு நிமிஷத்துல மாத்துறதுக்கு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அங்க சித்தம், தேவ சித்தம் அங்க நடக்கணுங்கிறதுக்காக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இப்படித்தான் யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில். அவரை கொலை பண்ணணும்னு நினைச்சாங்க, தப்பிக்கிறாரு. மரணத்துக்குள்ள போகணும்னு நினைச்சு தப்பிச்சிடறாரு, குழியில போடுறாங்க. அந்த குழியில போடுறது, கொலை பண்றது, இந்த மாதிரி சூழ்நிலையில அவருக்கு எவ்வளவு கடினமா இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா எகிப்துல பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில அவர் ராஜாவா இருக்கும்போது அவருக்கு எப்படி இருக்குங்க. சோ அந்த சூழ்நிலைகளுக்காக இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். அப்போ கர்த்தரோடு தேவனோடு அந்த ஒரு மகிமையின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை, அழிவில்லாத கிரீடத்தை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் இப்ப என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். ஒரு சில கண்ட்ரோல், ஒரு சில புறக்கணிப்பு, ஒரு சில வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இதை முறுமுறுப்பு இல்லாமல் நாம் என்ன பண்ணணும்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ அங்க ஒரு பெரிய ஒரு பூகம்பம் அந்த ஜெயிலுக்குள்ள அங்க வருது. சோ அதை பார்த்த உடனே அந்த சிறைக்காவலர் பயந்துடுறார். பயந்ததுக்கு அப்புறம் தான் சத்தியம் கேட்டு அவர் பேப்டிசம் எடுப்பார். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன பண்றாருன்னா அவருடைய திட்டத்தை அங்க நடத்துவதற்கு சித்தம் வச்சிருக்கிறார். சோ அவருடைய சித்தத்திற்கு நாம் என்ன பண்ணணும்னா நாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். 4வது விஷயம். அடுத்தது 5வது விஷயம், கலகம். கலகம் அங்க உருவாகுது. நம்ம பாடம் கூட பார்த்திருப்போம், எபேசுவில் நடந்த கலகம். எபேசுவில் தியானாள் அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வத்தினுடைய சிலை அங்க இருக்கு. அது பெரிய தெய்வமா எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வணங்குறாங்க. ஸோ அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் போகக்கூடிய சூழ்நிலை வருது. அந்த எபேசுல இருந்து அவர் ஊழியங்கள் செய்யறாரு. அப்படி செய்யும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மனுஷரால அவங்களுடைய கைகளால கட்டப்பட்ட ஆலயத்துல தேவன் வாசம் பண்றது இல்லைன்னு சொல்லிடுறார். இது சொன்ன உடனே அங்க என்ன ஆகுதுன்னா ஒரு கலகம் ஆயிடுது. உண்மைதானே, அவர் சொன்னது சத்தியம் தானுங்க. மனுஷனுடைய கைகளால கட்டப்பட்ட ஆலயத்துல தேவன் எங்க வாசம் பண்ணுவார்? சாலமோன் ஞானி பெரிய ஆலயம் கட்டினார். ஆனா அது பத்துமா? தேவனே கேட்டார், இது எனக்கு பத்துமாப்பா? பூமி எனக்கு பாதப்படி, வானம் எனக்கு சிங்காசனம், நீ கட்டக்கூடிய இந்த ஒரு ஸ்தலம் எப்படிப்பட்டதா இருக்கு கேட்டார். அப்போ இதைத்தான் மைண்ட்ல வச்சு அங்க சொல்லிட்டார், மனுஷனுடைய கைகளால கட்டப்பட்ட ஆலயத்துல தேவன் வாசம் பண்றது இல்ல, அதனால இந்த ஒரு ஆலயம் வேஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஆக்சுவலா அந்த தியானாள் அப்படிங்கிறவங்கள ரொம்ப பெரிய தெய்வமா வச்சு அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க எபேசு ஜனங்க.
இவர் இப்படி சொன்ன உடனே மிகப்பெரிய கலகம் வந்துருச்சு. கலகம் வந்த உடனே இந்த கலகத்தை ஏற்படுத்தினவர் யார்? இப்போ யாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அப்ப இவர் கலகக்காரர் அப்படின்னு சொல்லி அங்க வந்து அவருக்கு பேர் உருவாகுது. அப்ப கலகக்காரன் அப்படிங்கிற அந்த பேர்ல அவருக்கு வந்து நிறைய சூழ்நிலைகள் அங்க வந்து அனுமதிக்கிறாங்க. அப்ப நிறைய பேர் வந்து இவருக்கு ஆப்போசிட்டா வந்து பெரிய கூட்டமாயிடுச்சு. கூட்டமாய் இவர் எப்படியாவது கொலை பண்ணணும்னு எல்லாம் சூழ்ந்துடுறாங்க. ஆனாலும் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா பயப்படவே இல்லை, போல்டா பேசுறாரு. அப்புறம் எப்படியோ சகோதரர்கள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுநர், அந்த கவர்னர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அப்போஸ்தலனாகிய பவுல அந்த பட்டணத்துல வெளியே கொண்டு வந்துடுறாரு. ஒரு சேஃப் கார்டு பண்றாரு. அவர் வெளியே வந்துட்டாலும் இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன எண்ணம்னா மறுபடியும் உள்ள போய் அந்த சத்தியத்தை சொல்லணுங்கிற எண்ணம் தான். எப்படியாவது உள்ள போகணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா பரிசுத்தவான்கள் சீஷர்கள் உள்ள நீங்க போகக்கூடாது, நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களை வந்து கொலை பண்ணிடுவாங்க, நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க வந்து தடுக்கிறாங்க. இவரும் வேற வழி இல்லாம இவர் வந்து வெளியே நிக்கிறார். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனம் 29-30 வரைக்கும். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியர் ஆகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதா இருந்தபோது சீசர்கள் அவனை போக விடவில்லை. இங்க பாருங்க, பட்டணம் முழுவதும் கலகம் வந்தாச்சு, பெரிய கலகம், பிரச்சனை வந்துருச்சு. பவுலுக்கு வழித்துணை யார் வந்துக்கிறாங்கன்னா காயு, அவர் ஒரு அருமையான சகோதரர். அரிஸ்தர்க்கும் அவர் நல்ல சகோதரர். அவங்க என்ன பண்றாங்கன்னா இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்குள்ள பாய்ந்து போறாங்க. பவுல் என்ன பண்றாருன்னா கூட்டத்துக்குள்ள போறக்கு அவருக்கு மனசு, மறுபடியும் உள்ள போயிடலாம், உள்ள போய் சத்தியத்தை சொல்ல என்ன நடக்கு பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா கூட இருந்தவங்க அவங்க நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தடுத்துடுறாங்க. அப்ப இங்க பார்க்கிற அன்புக்குரிய சகோதர சொல்ல தன்னுடைய லைஃப் அர்ப்பணிக்கிறதுக்கு அவர் தயாரா இருந்துட்டார். தன்னுடைய லைஃபை முடிக்கிறதுக்கு உள்ள போனார்னா கண்டிப்பா கொலை பண்ணிக்கூடிய சூழ்நிலை வந்துடும். பரவாயில்ல, உண்மையான சத்தியத்தை சொல்லி சாகிறதுனா சந்தோஷம். உள்ள போறக்கு அவரு ட்ரை பண்றாரு. ஆனா அவருடைய ஊழியம் இன்னும் வேணும் அப்படிங்கறக்காக சகோதரர்கள் அவர் வந்து விடல. தன்னை தேவனுக்கு அர்ப்பணிப்பதற்கு அவர் ரெடி தான். ஆனா சீசர்கள் போக வேண்டாங்கிறாங்க. ஸோ பரிசுத்தவான்களாகிய நமக்குரிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, சத்தியம் எதுவோ அதை சத்தியமாக நாம் என்ன பண்ணணும்னா சொல்லணும். மற்றவர்களுக்காக என்ன பண்ணிடக்கூடாதுங்க, மாற்றி சொல்லிடக்கூடாது. இங்க கலகம், அதனாலதான் அவருக்கு பேர் வந்துருச்சு கலகக்காரன் சொல்லி. உண்மையான சத்தியத்தை சொன்னார். மனுஷ கையில தேவன் கட்டின அந்த ஒரு ஆலயத்துல தேவன் வாசம் பண்ண மாட்டார். உண்மையான சத்தியம். அந்த மாதிரி நம்மளுக்கு சத்தியம் எதுன்னு சொல்லி நாம கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த சத்தியத்தை போல்டா நாம சொல்லிடுறோம். ஸோ இவருக்காக நம்ம மாற்றி சொல்றதா, அவருக்காக மாற்றி, யாருக்காகவும் சத்தியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, மாற்றி சொல்லக்கூடாது. அது நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ பவுல் அங்கே சத்தியம் பேசுறாரு, ஆனால் அவரை கலகக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பவுல் எங்கேயும் வந்து தன்னுடைய நீதி அங்கே வந்து இல்லைங்க இப்படித்தான் இருக்குங்க அதெல்லாம் அவர் சொல்லலை. நீங்கள் சொல்றேன்னா சொல்லிட்டு போங்க. நீங்கள் என்னை வந்து கலகக்காரன், பெயர் செபுனுடைய தலைவன், அல்லது வந்து என்னை வந்து கள்ள போதகர் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா கர்த்தரை நீங்கள் அப்படித்தான் சொன்னீங்க, ரைட், சொல்லுங்க, அது உங்களுடைய கடமை. உண்மையான சத்தியத்தை சொல்வதற்காகத்தான் கிறிஸ்து என்னை பிடிச்சிருக்கிறார். ஸோ அது என்னுடைய கடமை. சுவிசேஷம் சொல்றது என் மேல் விழுந்த கடமை, அதை நான் சொல்லுவேன். ஏன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் சாகிறதுனால தயார் தான். இந்த கலகம் என்ன பண்ணும், மரணம் தானே, பரவாயில்ல, நான் போக தயார் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாரு. அப்போ அதை மாதிரி தான் நம்மளும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்மளை பத்தி தவறா சொல்லுவாங்க, கலகக்காரன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, மோசமானவங்க, ஒரு சுவாப அன்பு இல்லாதவங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மால் வீசப்பட்ட கல். அது எதுக்காக அப்படின்னா நம்மளை நாம் சரி செய்து கொள்வதற்காக. அந்த கல் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு அது விழுகக்கூடிய கல்கள் அல்ல, அது நாம் எழுந்து நிற்பதற்கு நடப்பதற்குண்டான படிக்கற்களாக நம்ம மாற்றணும். ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக அது வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். அப்போ இந்த ஒரு வார்த்தையும் அங்கே வந்து சொல்றாங்க. அடுத்தது 6வது பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவரை பணப்பிரியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பணப்பிரியர் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 14 மற்றும் 15. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன்.
நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதல்ல உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இந்த வார்த்தை ரொம்ப மன கஷ்டத்துல அவர் சொல்றார். நன்கு நீங்க கவனிச்சு படிக்கணும். இதோ உங்களிடத்துல 3ஆம் தர வர நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அப்போ அவர் வந்து எபேசுல இருக்கிறார். எபேசு பட்டணத்தில் இருக்கிறாரு. எபேசுல வந்து பிரச்சனை நடக்குது, அந்த கலகம் போயிட்டு இருக்கு. 3வது பயணத்தை அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு அப்ராக்சிமேட்டா கிபி 55 காலப்பகுதி இருக்கு. அப்போ கொரிந்தியருக்கு 2 நிருபம் எழுதியிருக்காரு. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். 3வது கொரிந்தியர் கூட எழுதியிருக்காரு. ஆனால் அது நம்ம கையில் இல்லை, பைபிளில் ரெக்கார்டு இல்லை. அப்போ அந்த ஒரு நிருபத்தை வந்து எழுதுறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சபையார் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொரிந்து சபையார் அப்போஸ்தலனாகிய பவுல காசு வாங்குறவர், பணப்பிரியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, பாருங்க வர்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் வராரு, இங்கே இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. வருவார், எருசலேமில் ஏழை சபை இருக்குது, பணம் வேணும், அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அங்கே கஷ்டம் இங்கே கஷ்டம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு போயிடுவார். எப்படி இருக்கு இவருக்கு? ரொம்ப மனசு வலி. ஏன்னா அதுதான் சொல்றாரு, ஆயத்தமா இருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துறது இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா உங்ககிட்ட பணம் வேணும்னு சொல்லி நான் உங்களை வருத்தப்படுத்துறது இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நியூஸ் போயிடுச்சு. அவருக்கு பணம் வாங்குவாரு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நியூஸ் போயிடுச்சு. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே நான் தேடுறேன், உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேங்கிறார், உங்களை நான் ரொம்ப விரும்புறேன் அப்படிங்கிறார். நான் உங்களுடையதல்ல, உங்களை தான் விரும்புறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு அவங்களாம் நம்மளுக்கு சேர்த்து வைக்கிறாங்க, நம்ம என்ன பண்றாங்க, நம்ம தான் பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத சேர்த்து வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கிறார். நான் பெற்றோர், நான் தகப்பன், என்னுடைய பிள்ளைகள் நீங்க, உங்களுக்கு நான் தான் சேர்த்து வைக்கணும், நான் தான் கொடுக்கணும். நான் உங்களுடையது அல்ல, உங்களை தான் நான் விரும்புறேன். அதனால நான் உங்களில் எவ்வளவு அதிகமா அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவா உங்களால் அன்பு கூறப்பட்டிருக்கிறேன். நான் உங்களை அவ்வளவு நேசிக்கிறேன். நீங்க என்னை வந்து என்ன சொல்றீங்கன்னா பணப்பிரியர்னு சொல்றீங்க. உங்களால் அவ்வளவு குறைவா நான் அன்பு கூறப்பட்டிருக்கிறேன். எப்படி ஒரு மனவேதனை இருக்குங்க. நான் அவ்வளவு உயிருக்கு மேல உங்களை நான் நேசிக்கிறேன், நீங்க என்னை நேசிக்கவே மாட்டேங்கிறீங்க, குறைவா என்னை நேசிக்கிறீங்க, ஏதோ வர்றாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க நேசிக்கிறீங்க. அந்த உள்ளார்ந்த அன்பு இல்லை. அதுதான் சொல்றாரு. மிகவும் உங்களால வந்து அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமா நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புறேன். என் கையில் என்ன இருக்கோ, பணம் இருந்துட்டாலும் சரி, என்னுடைய சரீரத்தினுடைய உழைப்பு இருந்துட்டாலும் உங்களுக்காக நான் ஊழியம் பண்ணப்படுவதற்கு அதை நான் செலவு பண்றேன். என்னுடைய வாழ்க்கையவே உங்களுக்காக நான் என்ன பண்றேன்னா செலவு பண்றதுக்கு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொரிந்தியர்களுக்கு சொல்றேன். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரியில எவ்வளவு ஒரு மன ரம்மியமான நினைவுகளோடு சொல்றார். அப்ப நம்மளை குறிச்சு அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா, அவர் எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு சொல்லுவாங்க. நம்மளை குறிச்சு சொல்றாங்களா? சொல்லட்டும், பரவாயில்ல. நம்மளுக்கு தேவை அவங்களுடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்கு நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒன்று செய்யணும். என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி அந்த அர்ப்பணிப்பின் பாதையில தொடர்ந்து முன்னேறி போவதற்கு ஏதாவது ஒன்று செய்யணும். அது மட்டும் இல்லாம அந்த அறுவடையின் ஊழியங்கள் நம்ம வந்து செய்யணும். அதுவும் நம்ம மேல் விழுந்த கடமை தான். ஸோ அதுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். அது மற்றவர்களுடைய பார்வைக்கு அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பணம் பணம்னு கேட்குறாங்க, அப்படி வேணாலும் இருக்கலாம், பரவாயில்ல. தேவனுக்கு எல்லாமே தெரியலைங்களா? தேவன் எல்லாமே பார்க்குறாரு இல்லையா? ஸோ தேவனுடைய சமூகத்திற்கு எதுவும் மறைவில்லை. ஸோ நம்ம எந்த அந்த ஒரு சிந்தையோடு நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நான் உங்களை வருத்தப்படுத்தல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இங்க அவரை எப்ப வந்தாலும் இவர் ஏதாவது வாங்கிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற மனநிலையிலேயே தான் அவர் வந்து பார்க்குறாங்க. அப்படி இல்லை அன்புக்குரிய சொல்ல, பரிசுத்தவான்களுடைய குறைச்சல்ல ஊழியம் செய்வது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் நம்மளுக்கு. இந்த சிறியரில் நீங்கள் ஒருவருக்கு எதை கொடுத்தீங்களோ அதை யாருக்கு, எதை செஞ்சீங்களோ அதை யாருக்கு செஞ்சீங்க? அது கர்த்தருக்கே செஞ்ச மாதிரி. அதுல நாம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நாம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நம்மளால என்ன முடியுமோ. ஏழை விதவை என்ன பண்ணாங்க?
தன்னுடைய ஜீவனத்துக்கு இருந்ததை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்லு, எந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிச்சிட்டாலும் தேவன் பார்க்குறார். அப்போ நம்ம கூட அப்படித்தான் நினைக்கணும். நாம எதைத்தான் நம்ம விரும்புறோம்னா அந்த சகோதரரை தான் நம்ம விரும்புகிறோம், அந்த சகோதரியை தான் நம்ம நேசிக்கிறோம். அவங்களுடைய வசதி வாய்ப்புகளையோ அல்லது அவங்களுடைய பொருளாதாரங்களையோ அவங்களுடைய மற்ற விஷயங்களை நம்ம நேசிக்கிறது இல்லை. அவர்கள் தேவனோடு பண்ணின அந்த ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு நாம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம மதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நாம உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அதான் சொல்றாரு, உங்களுக்காக நான் செலவு பண்றேன், செலவு பண்ணப்படுவதற்கு நான் ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. வாசிக்கலாம். அதுலயே 15 நம்ம பார்த்துட்டோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாதகமற்ற சூழ்நிலையில அந்த புது சிருஷ்டி அங்க வளர்வதற்குண்டான முகாந்தரங்கள் அங்க இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எவ்வளவு குறைவாக அங்க அன்பு காட்டினாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஒரு எண்ணம் என்னவாக இருக்கணும்னா நாம அதிகமாக அன்பு காட்டணும். எவ்வளவு குறைவாக மற்றவர்கள் நம்மளை நம்ம மேல அன்பு காட்டினாலும் பரவாயில்ல, நம்ம அதிகமாக நாம் அன்பு காட்டக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ சாதகமற்ற சூழ்நிலைகள் அங்க இருக்கும், நம்ம நடக்கணும் தேவனுக்காக உண்மையாக. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது எத்தனாவது சம்பவம்? 6. ஃபர்ஸ்ட் புறக்கணிப்பு, 2வது வழி, 3வது சத்ரு, 4வது கட்டுப்பாடு, 5 கலகம், அப்புறம் 6 பணப்பிரியர் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவாங்க. அப்ப அடுத்த காரியம் பார்க்கும்போது 3வது பயணம் முடிக்கிறாரு. அகபு அப்படிங்கிற அந்த ஒரு தீர்க்கதரிசி அங்க என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா வர்றாரு. பவுலினுடைய கச்சையை வாங்கி தன் கைகளிலையும் கால்களையும் கட்டிட்டு என்ன சொல்றாரு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க எருசலேமுக்கு போனா இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு அங்க என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா அங்க சொல்றாரு அகபு தீர்க்கதரிசி. அப்ப நீங்க இங்க இருங்க, அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப எருசலேம் பக்கத்திலேயே போயிட்டாங்க. அப்ப நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு மரணம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா போறார். இது அந்த ஒரு 7வது பாயிண்டினுடைய அந்த ஒரு பேக்ரவுண்ட். அங்க போக வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அகபு தீர்க்கதரிசி கையிலையும் காலிலையும் கட்டிட்டு சொல்றாரு. அப்படின்னா எதனால சொல்றாரு? இவர் மேல என்ன பண்றாருங்க? அதிகமான ஒரு பாசம், ஒரு பாச போராட்டம் அங்க நடக்குது. நீங்க போனீங்கன்னா உங்களை கைது பண்ணி மரணத்துக்குள்ள கொண்டு போயிடுவாங்க, நீங்க போக வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு சொல்லி போறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் வசனம் 11. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலனுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவி சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதான் பவுலினுடைய கட்சியை எடுத்து அவர் சொல்றாரு வேண்டான்னு சொல்லி. ஆனாலும் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றான்னு சொல்லி நிறைய பேர் அங்க வேண்டி கேட்டுக்கொண்டாலும் இல்ல தேவனுடைய சித்தம் நான் போகணும் அப்படிங்கிறது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிட்டு அவர் போறார். அப்ப அங்க பாச போராட்டம் அங்க நடந்துட்டாலும் அவர் என்ன பண்ணலன்னா தேவ சித்தம் என்னன்னு அவர் உணர்ந்து அவர் என்ன பண்றாரு சொல்லி போறார். அப்ப இந்த மாதிரி ஒரு சில பாச போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட நடக்கும். 2 நாள் கன்வென்ஷனுக்கு அவ்வளவு தூரம் போகணுமா? வீட்டில் இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க, அதான் ஆன்லைன்ல ஏதாவது வாய்ப்பு இருந்தா கேட்டுக்கலாமே சொல்லுவாங்க. இவ்வளவு செலவு பண்ணி அடிப்படை வேத பாட வகுப்புகள் எல்லாம் நடத்தணுமா? இவ்வளவு கன்வென்ஷன் இவ்வளவு பணம் செலவு பண்ணி பண்ணணுமா? இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா தேவ சித்தம் என்னங்க? அதை தான் பார்க்கணும். தேவ சித்தம் என்னங்கிறத உணர்ந்து நாம் என்ன பண்ணணும்னா நம்ம பேச்சுக்கள் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் இருக்கணும். அப்ப தேவ திட்டம் அங்க அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எருசலேமுக்கு போகணும் அப்படிங்கிறது. ஆனா அங்க தடை பண்றாங்க. ஆனா அது தவறான ஒரு தடை அல்ல, அவர் மேல இருக்கக்கூடிய அன்பு தான். அப்ப இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படும், பாச போராட்டங்கள் இருக்கும். அதுல நாம் என்ன நினைக்கணும்னா தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு நினைக்கணும். அதை பார்த்து நாம நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் அங்க வந்துச்சு. ஏன்னா அங்க பரிசேயராலும்
ஜனங்களாலும் வேதபாரகர்களாலும் நான் வந்து கைது செய்யப்பட்டு கொலை பண்ணப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அங்கே வந்துச்சு. அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே தடை பண்ணுறாங்க. அப்போ தடை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நல்ல இடத்துல தான் சொல்கிறாங்க சீஷர்கள், ஐயோ எங்களுக்கு இருக்கிற நீங்கள் தான் அன்பானவர், நீங்களும் போயிட்டேன்னு நாங்கள் என்ன பண்ணுவோம், அதுதான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் நான் போய் அப்படி மறிக்கணுங்கிறது தேவ சித்தம். அப்போ நம்மளுக்கு கூட எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து டெய்லி இவ்வளோ தூரம் கஷ்டப்படணுங்களா ஊழியத்தில், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டாமா, கொஞ்சம் நீங்கள் உங்கள் உடம்பையும் கவனிக்கணும், கொஞ்சம் உங்கள் வீட்டையும் தொழிலையும் வேலைகளையும் நீங்கள் கவனிக்கணும், இப்படி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படி கூட சொல்லுவாங்க, சமரசமாக பேசுவாங்க, கொஞ்சம் உடம்புக்கு ரெஸ்ட் வேணுமே அப்படின்னு. இங்கே அப்போ சொன்னா இப்போ எங்கே ரெஸ்ட் எடுத்தாருங்க, சாக கிடந்தவர் அடுத்த நாள் எதிர்த்து ஊழியத்துக்கு போயிட்டார். கர்த்தர் எந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்தாருங்க, அவருக்கு தலை சாய்ப்பதற்கு இடமில்லைன்னு தான் நாம் வந்து வாசிச்சோம். அப்போ நம்மளுக்கு கூட அப்படித்தான் தேவ சித்தம் நம்ம வந்து இந்த தேகத்தை விட்டு பிரியணுங்கிறது தான். அது எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து நம்முடைய கோர்ஸை நம்ம முடிக்கிறோங்கிறது தான் பார்க்கணும். அதுக்கு எந்தெந்த வகைகளில் நம்மளை நாம் எரிக்கணும், அதாவது நம்மளை முற்றிலும் தேவன்கிட்ட சரண்டர் பண்ணணும். அது என்னென்ன சித்தம் அப்படிங்கிறத நம்ம வந்து உணரக்கூடியவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ எந்த விதமான அந்த ஒரு பாச போராட்டங்களுக்கும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இடம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா ரத்தங்கள் உடன்பிறப்புகள் நிறைய இருக்கு, அது எதுலேயும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நாம போய் மாட்டிருக்கூடாது, லாக் ஆகிருக்கூடாது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 21:13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். நீங்க சொல்றாரு பாருங்க, ஏன் இப்படி அழுது என்னை போகாதேன்னு சொல்லி அழுது என்னுடைய இருதயத்தை நீங்க உடைஞ்சு போற பண்றீங்க? எருசலேம்ல நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், என்னுடைய கோர்ஸ் நான் முடிக்கிறதுக்கு நான் வந்து தயாரா இருக்கிறேன், நீங்க ஏன் என்னை வந்து தடை பண்றீங்கன்னு அவர் சொல்லிட்டார். நான் எப்பவும் என்ன பண்றேன், மரணத்தை என்னுடைய தோள்கள்ல நான் வந்து சுமந்துட்டே திரியறேன்னு சொல்றாரு. என்னுடைய மரணத்தை நான் சுமந்துட்டு திரியறேன். இந்த மரணத்தை சுமந்துட்டு திரியறது அப்படிங்கிறது அது ரொம்ப கடினம். அப்போ அந்த காலங்களில் வந்து பார்க்கலாம், தண்டனைகள் எல்லாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். ரோமன் கவர்மெண்ட்ல பயங்கரமா தண்டனைகள் கொடுப்பாங்க. ஒரு சில தண்டனைகள் வந்து பார்க்கும் பொழுது அங்க செத்தவங்களை பின்னால கட்டிடுவாங்களாம், முதுகுல இறந்தவங்களை பின்னால அப்படியே சிலுவையில கட்டி அப்படியே நாம கூட அப்படியே ஜாயின் பண்ணிடுறது, அதை தூக்கிட்டே நடக்கணும், பணத்தை தூக்கிட்டு நடக்கணும். அது 1 நாள் 2 நாள் 3 நாள்ல என்னங்க, அது அழுகி வாசம் எடுக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு கொடூரமான தண்டனை! எந்நேரமும் நான் சிலுவையை சுமந்துட்டு திரியறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாருலங்க. இந்த மாதிரி தண்டனைகள் எல்லாம் வந்திருக்கு. எப்பவும் அப்படி திரியறதுக்கு தயாராக அவர் இருக்கிறார். அதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் சொல்றாரு, கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கு நான் என்ன பண்றேன், ஆயத்தமா இருக்கிறேன். நீங்க என்னை வந்து என்னுடைய இருதயத்தை நீங்க கரைஞ்சு போக பண்ணாதீங்க, அது தேவ சித்தம் இல்லை, நான் போறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இந்த தேகம் பூமியை விட்டு பிரிஞ்சாதான் நமக்கு மீட்பு. நம்ம அப்படியே நம்ம வச்சிருந்தோம், எந்த வகையில துன்புறுத்தாம கஷ்டப்படுத்தாம இந்த தேகத்தை வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு மீட்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர், அப்ப நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றுமே எப்படித்தான் இருக்கணும்னா அன்போட செய்யப்படக்கூடியதாக அங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனிக்கிறோம். அப்போ ரொம்ப எமோஷனலா அங்க வந்து சொல்லிட்டாரு, இது தேவ சித்தம், நான் வந்து அங்க உள்ள போறது அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அவர் வந்து கடந்து போறார். இப்போ தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை அவர் நன்கு உணர்ந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த வார்த்தை வருது, நான் மரிப்பதற்கும் ரெடி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்தெந்த சூழ்நிலைகள் நம்ம சொல்றோம் தேவ சித்தம் இதுதான், இதுக்காகத்தான் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எந்தெந்த சூழ்நிலைகள் நம்ம சொல்றோம், நம்ம எந்த விதங்களிலும் அன்புக்குரிய சகோதர சொல்ல நம்முடைய சுய நீதிகளையும் நாம் என்ன பண்ணிருக்கூடாதுன்னா முன்னிறுத்தி நாம் பேசியிருக்கூடாது அப்படிங்கிறது நாம் வந்து பார்க்கணும். இப்போ தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த வகையில நடக்குதோ அதற்கு நாம் முற்றிலும் நாம் ஒப்பு கொடுத்துடணும் அப்படிங்கிறது நாம் வந்து பார்க்கணும். அடுத்த பாயிண்ட்டுங்க, 8வது பாயிண்ட், சதி நடக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் கைது செய்யப்பட்டு பெஸ்து
அப்படிங்கிறவர்கிட்ட கொண்டு போறாங்க. பெஸ்து அவருக்கு வந்து யூதர்கள் வந்து ஆலோசனை வந்து கொடுக்குறாங்க. என்னன்னா, அவர் நீங்க கொண்டு வாங்க, நாங்க கொலை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சதி வேலை அங்க நடக்குது. எருசலேமுக்கு நீங்க கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போங்க, போற வழியில நாங்க வந்து பவுலை வந்து கொலை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாங்க. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கல் ஆகாது, ராயருக்கு அபாயம் விடுகிறேன் என்றான். அப்போ பவுல் ஞானமாக தன்னை குறித்து சதி நிகழ்ந்துட்டு இருக்கிறத அவர் வந்து உணர்ந்து கொள்றார். எருசலேமுக்கு போற வழியில தான் கொல்லப்படுறது உறுதி. அதனால அள்ளும் பகலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா சாப்பிடாம உட்காந்துக்கிறாங்க, சதி ஆலோசனை பண்றாங்க, இவரை கொலை பண்ணிடணும், போற வழியில இவர் தீத்தரணும்னு சொல்லி. ஸோ அதை வந்து நன்கு உணர்ந்துடுறார். உணர்ந்துட்டு நாம வந்து தேவ சித்தம் செய்யறதுக்காக வந்தாச்சு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சதி வேலையிலிருந்து நாம தப்பிக்கணும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு தன்னை குறித்து சதி நிகழ்வதை உணர்ந்து ஞானமாக அவர் வந்து யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாருன்னா, கடைசி வார்த்தைகள் பார்க்கும்போது, ராயனுக்கு அபயமிடுகிறேன், அப்பீல் டு சீசர். இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்றார். எதுக்காக அப்படின்னா தேவ சித்தம் செய்யறதுக்காக. ஏன்னா நான் இங்க போற வழியில் நிச்சயம் 40 பேர் 50 பேர் உள்ள சூழ்ந்தாங்கன்னா என்னை கொண்டுருவாங்க. ஸோ அதுலேருந்து நான் தப்பிக்கணும்னா ஞானமாக நான் என்ன பண்ணணும்னா நான் வந்து ரோமன் கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணப்படணும். அதனால ராயனுக்கு நான் அபயமிடுறேன் அப்படின்னா அப்பீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராயன் கிட்ட என்னுடைய கேஸ் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, அப்போ ராயன் கிட்ட சொல்றாருன்னா இவர் வந்து ஒரு ரோமன் சிட்டிசனு, இவரை நம்ம வந்து நியாயம் தீர்த்தா சிக்கலாய் போகும், நாளைக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு சரி நடங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கொண்டு போறாங்க. ஒரு சில வார்த்தைகள் மட்டும் அங்க வந்து பேசுகிறார். அப்போ பரிசுத்தவான்களுக்கு என்ன நடந்துட்டாலும் அதுல தேவனுடைய அங்க ஒரு ஞானம் அங்க விளங்கக்கூடியதாக இருக்கு. இருந்தாலும் சில சதிகள் நம்முடைய வாழ்க்கையில கூட அனுமதிக்கப்படும். அது எந்த விதத்தில் வேணாலும் நடக்கலாம். நான் வேலை செய்யும் ஸ்தலங்களாகட்டும், எந்த சூழ்நிலைகளாகட்டும். அதனாலதான் ரொம்ப ஞானமுள்ளவர்களாக, புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும், சர்பத்தை போல வினா உள்ளவர்கள், ரொம்ப ஞானமாக நாம வந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ உடனே அங்க வந்து கொண்டு போறாங்க ராயன் கிட்ட. அப்ப ராயன் கிட்ட கொண்டு போறது கூட பார்க்கும்பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரியில அங்க தன்னுடைய நியாயங்களை அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா எடுத்து சொல்றார். ஆனா அங்க சதிகள் நடக்கும்போது அவர் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த விதத்திலும் தன்னுடைய மன நிறைவை அவர் வந்து அங்க வந்து லாஸ் பண்ணல. பரவாயில்ல, எனக்கு எதிராக சதி நடக்குதா, ஓகே, இதுவும் தேவன் சித்தம் தான், நான் ஞானமா தேவனுடைய கைடன்ஸை நான் பெற்றுக்கொண்டு நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து முற்றிலும் ஒப்பு கொடுத்துட்டார். சரிங்களா? இது அடுத்த பாயிண்ட், 9வது பாயிண்ட், பதில் இல்லை, நோ ரெஸ்பான்ஸ். ஒரு சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. நம்ம என்னதான் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ எவ்வளவு கடுமையான வார்த்தைகளால நம்ம வந்து துளைக்கப்படுவோம். அங்கேயும் அப்படித்தான் வந்துச்சு. அங்க என்ன ஒரு சூழ்நிலைன்னா வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் வசனம் 24 இருந்து 25 வரைக்கும். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். நீங்க சொல்றாரு பாருங்க, பெஸ்து வந்து இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ ரொம்ப படிச்சுட்ட, அதனால நீ பைத்தியம் மாதிரி நீ வந்து பேசுற, சொல்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள ஒரு வார்த்தைகளை தான் நான் வந்து பேசுறேன், உண்மையான சத்தியத்தை தான் நான் பேசுறேன், நான் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த விஷயம் அந்த மாதிரி நான் பேசல, நான் ராயனுக்கு நான் அபயமிடுறேன் அப்படின்னு தான் சொல்றாரு. உடனே அங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ராயன் கிட்ட கொண்டு போறாங்க. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் வசனம் 28 மற்றும் 29. அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல,
இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, எங்க போனாலும் சப்ஜெக்ட் தான். கொஞ்சம் பேசுனா அவங்கள அப்படியே வந்து கிறிஸ்துவரா மாத்திடுவார். அங்க சிறையில் இருந்தாருங்களா, சிறை காவலருக்கு சத்தியம் சொல்லி அவங்களை ஞானஸ்தானம் எடுக்க வச்சார். இங்க அகிரிப்பா ராஜா கிட்ட போறாரு, அவருக்கு சத்தியத்தை சொல்றாரு. சத்தியம்னா நீங்க யாரு என்னன்னு சொல்லும் பொழுது அவர் வந்து, நான் வந்து எப்படி கர்த்தரால பிடிக்கப்பட்டேன், கர்த்தர்னா யாரு, பிதாவாகிய தேவன்னா யாரு, சத்தியம் என்ன, ஈடுபலி என்ன, இந்த விஷயம் ஒவ்வொன்றையும் அவர் வந்து சொல்ல 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 அகிரிப்பா ராஜாவுக்கு சப்ஜெக்ட் சூப்பர், சப்ஜெக்ட் அருமையா இருக்கு. ஹவு டு ஸ்டடி பைபிள் வந்து எடுக்கிறாருன்னு வைங்களேன், கடைசியா எடுத்து முடிக்கிறார், ஞானஸ்தானம் வரைக்கும் எடுத்து முடிக்கிறார். ஒரு கேட்டோன்னு ரொம்ப அருமையா இருக்குது அப்படின்ட்டு ஐயோ ஐயோ அப்படின்ட்டு என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் குறைய நீ என்ன பண்ற, என்னையவே நீ கிறிஸ்துவனா மாத்துற, கொஞ்சம் ஏமாந்து என்ன பண்ணிரு, எனக்கு நீ பேப்டிசம் கொடுத்துருவ அப்படிதான் சொல்றாரு. கொஞ்சம் நான் வந்து என்ன நல்லா சொல்லுங்கன்னு கேட்டா எனக்கு நீ பேப்டிசம் கொடுத்துருவ முடியாது அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்லிட்டாரு பாருங்க, நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுக்கள் கட்டி இருக்குதாங்க, கட்டுக்கள் தவிர முழுவதும் என்ன போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்றேன். எல்லாமே தேவனை போல் ஆகும்படி நான் வந்து வேண்டிக் கொள்றேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சப்ஜெக்ட் நல்லா இருக்கு, நீ என்னவே மாத்த பாக்குற அப்படின்னு சொல்லி அவரு மனசு மாத்துறாரு. அப்போ போற இடமெல்லாம் அங்க கிறிஸ்துவர்களாக மாற்றுறாரு. அதனாலதான் இவர் குறிச்சு அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது இவர் வந்து ஒரு கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல ஒரு கொள்ளை நோய், பெஸ்டிலன்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது கொள்ளை நோய் அப்படிங்கிறது, இப்போ ஒரு கொள்ளை நோய் வந்துச்சுன்னா, இப்போ கொரோனா வந்துச்சுங்க, ஒருத்தர் 2 பேரா வந்து பாதிக்கப்பட்டாங்க, பஞ்சா நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, கொத்து கொத்தா பாதிக்கப்பட்டாங்களா. அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல வந்து கொள்ளை நோய்னு சொல்றாங்க. யாரை போய் பார்க்கறாரோ உடனே அவர் கிறிஸ்துவை பின்பற்றிடுவாங்க, யாருகிட்ட பேசுறாரோ உடனே கிறிஸ்துவை பின்பற்றி வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஊழியக்காரராக அவர் வந்து இருக்கிறார். அதுலதான் ஒரு ஹைலைட்டாக இங்க அகிரிப்பா ராஜாவையே என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிறிஸ்துவனாக மாத்துறதுக்கு அங்க வந்து சொல்றாரு. அப்ப அந்த சங்கிலியை தவிர மற்ற எல்லா விதத்திலும் நீ என்ன போல ஆகணும். இந்த சங்கிலி கட்டி இருக்குது அப்படின்னா நீ ராஜா, இந்த சங்கிலி மட்டும் எடுத்துட்டா நீயும் என்ன போல ஆகணும். அதுக்காக நான் அந்த வசனம் புரியுதுங்களா, இந்த சங்கிலி கட்டி இருக்கிறதுனால நீ ராஜா, இந்த சங்கிலி எடுத்துட்டா, இந்த சத்தியத்தை நீ ஏற்றுக்கொண்டுட்ட அப்படின்னா நீயும் என்ன போல அப்படின்னா கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரன். அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி தேவனை நான் வேண்டிக் கொள்றேங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை எந்த ஸ்டாண்டர்ட்ல சொல்றாரு பாருங்க, ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அங்க வந்து சொல்றார். அப்ப இது இந்த மாதிரி சூழ்நிலைகளிலும் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு நான் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்றார். அப்ப சகோதர சகோதரிகளுக்கு ஆர்வமாக நாம வந்து சப்ஜெக்ட் சொல்லுவோம். ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் தூங்கிடுவாங்க, கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம எந்த மாதிரி ஒரு மனநிலைகள் காட்டுறோம்? நம்ம வேலை என்ன? சத்தியம் சொல்றது. அது தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை நாம என்ன பண்ணணும்னா முற்றிலும் நாம வந்து உண்மையாக செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அவ்வளோ பணம் செலவு பண்ணி பேசிக் கிளாஸ் பண்ணோம், கேட்கல, ஞானஸ்தானம் எடுக்கல. ஏன்னா இங்க ராஜா கூட சப்ஜெக்ட் கேட்டார், ஞானஸ்தானம் எடுக்கல, அவர் எடுக்கல. நீ என்னை கிறிஸ்தவனா மாத்த பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கிட்டார். ஆனா முழுசா சப்ஜெக்ட் கேட்டார். அந்த மாதிரி நம்ம சேரெடுக்கக்கூடிய ஊழியங்கள்ல சப்ஜெக்ட் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கு. அறுவடை வேலைகள் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதுல பலன் கொடுக்கறது அது தேவன் தான் விளைய செய்யறார், அவர் சமூகத்தில் நாம் விட்டுறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரில கேட்பவர்கள் என்ன பண்ணணும்னா முழு மனதோடு தங்களை வந்து அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அங்க அகிரிப்பா ராஜாவுக்கு முழு மனசோட அங்க தேவன் கிட்ட அர்ப்பணிக்கக்கூடிய எண்ணம் இல்லை. அப்போ அங்க நோ ரெஸ்பான்ஸ் அங்க இருக்குது, அங்க பதில் இல்லை. இவர் சப்ஜெக்ட் எடுத்தாரு ஆனா ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்படும். அப்ப மன ரம்மியமாக நாம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது 10வது பாயிண்ட், உபத்திரவம். உபத்திரவம் என்ன மாதிரி உபத்திரவம்? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமுக்கு வந்து போறாரு. அப்ப கப்பல்ல வச்சு அவரை வந்து அனுப்புறாங்க. அந்த கப்பலும் என்ன ஆயிருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கவிழ்ந்தது. அதான் மெலிந்தாவில் கப்பல் கவிழ்ந்தது அப்படின்னு ஒரு தனி பாடம் இருக்கு. அங்க கப்பலும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க கவிழ்ந்தது. அப்போ கப்பல் கவிழ்ந்த உடனே எல்லாரும் பதட்டத்துக்குள்ள போயிடுறாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் உறுதியா இருக்கிறார், தேவன் இந்த கப்பல்ல என்னை அனுப்புறாரு அப்படின்னா
நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே சத்தியம் சொல்லணும் அப்படிங்கிறது தேவ சித்தம். ஸோ நம்மளை வந்து முற்றிலும் நம்ம பயப்பட தேவையில்லை, தேவனுடைய வழிநடத்து இருக்குது அப்படிங்கிறத நன்கு அவர் வந்து உணர்ந்துடுறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, இந்த மாதிரி கப்பல் கவிழக்கூடிய சூழ்நிலைகள் அங்கே வந்துட்டாலும் அவர் மன ரம்மியமாக இருந்துட்டார். அப்போ நம்ம கூட ஒரு கப்பலில் போயிட்டு இருக்கிறோங்க. என்ன கப்பலுங்க? விசுவாச கப்பல். அப்போ விசுவாச கப்பலில் போகும்போது கூட புயல் வரும். வருதுங்களா புயல்? வருதா வரது இல்லையா? வரலன்னா பிரச்சனை இல்லை, வரணும். நிச்சயம் வந்து புயல் வரணும். அது கப்பலையே கவிழ்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்படி வந்துட்டாலும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரில் நான் உண்மையா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சொல்ல. ஏன்னா காத்து பலமா அடிச்சாதான் கப்பல் என்ன ஆகுங்க? கவரும் ஆடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான காற்றுகள் அடிக்கப்படும், அது எப்படி வேணாலும் வரும். அப்போ எந்த காற்று அடிச்சிட்டாலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க? கவிழ்ந்துடக்கூடாது. ஏன்னா நம்முடைய நங்கூரத்தை கர்த்தர் மேலே தேவன் மேலேயும் போட்டிருக்கும். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த விசுவாச கப்பல் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கவராமல் நாம் வந்து பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 27:20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அங்க உயிர் பிழைப்போங்கிற ஒரு நம்பிக்கையே இல்லைங்க. 14 நாள் ராப்பகல் கடல்ல எப்படி இருக்குங்க? கும் இருட்டு, கப்பல் கவிழ்ந்தாச்சு, அப்படியே கட்டை பிடிச்சி அப்படியே இருக்கிறாங்க 14 நாள். எவ்வளோ கஷ்டம். அப்போ அங்க வந்து முன்னால பனி இருக்குதா மழை இருக்குதா என்ன ஒண்ணுமே தெரியல. அப்போ அங்க மாலுமி சொல்றாரு, எல்லாரும் உங்க கடவுளை நீங்க வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், ட்ரெயினில் போகிறோம், போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாம் இருக்குது அந்த ட்ரெயினில் அப்படின்னு நமக்கு எப்படி இருக்குங்க? சார் ரொம்ப சந்தோஷங்க அப்படி சொல்லுவோம்மா. எப்படி இருக்குங்க? நம்ம வீட்டுக்கு ஒரு பாம்பு இருந்தாலே நம்மளால வீட்டுக்கு போக முடியல. அதுக்கே நான் என்ன பண்ணுறேங்க, அவ்வளோ பாதுகாப்பு பண்ணி அப்புறம் உள்ள போகிறோம். உயிர் பயம் அந்த அளவுக்கு. ஆனால் இங்கே மாலுமி சொல்லிட்டாரு, டிரைவர் சொல்லிட்டார், நீங்கள் உங்கள் கடவுளை வேண்டிக்கிங்க, பிழைக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு. ஆனாலும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மன ரம்மியமாக இருக்கிறார். ஏன்னா தேவன் இந்த கப்பலில் என்னை போக வச்சிருக்கிறாரு, இந்த மாதிரி புயல் அனுமதிச்சுக்கிறார் அப்படின்னா நான் வேற எங்கேயோ போய் சத்தியம் சொல்லணும். பக்கத்தில் ஒரு தீவில் கரை ஒதுங்குது, அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோம்னா சத்தியம் சொல்கிறார். அப்போ அதுக்காகத்தான் அங்கே என்ன பண்ணியிருக்காருங்க, அந்த கப்பல் அங்கே சேதம் அங்கே நடந்திருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்போ பவுலை போல பரிசுத்த சகோதரனாக நம்ம காணப்பட்டா நம்மை சுற்றி எவ்வளவு புயல் அடித்தாலும் நம்ம ரொம்ப தாழ்மையாக தேவனை சார்ந்து நாம் நிற்போம். ஏன்னா அது தேவன் அனுமதிச்சிட்டார் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோடு நம்ம வந்து காணப்படுவோம். ஒருபோதும் நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தேவனை தூசிக்க கூடாது. எப்படின்னா ஒரு சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்போம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி, ஏங்கப்பா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி அனுமதிச்சிட்டீங்க அப்படி கேட்கலாங்களா தேவன் கிட்ட? ஃபர்ஸ்ட் அப்படி கேட்கவே கூடாது. கர்த்தர் எந்த இடத்துல கேட்டார்? அவர் உயிரே போயிடுச்சு, உயிரே போயிடுச்சு. அப்ப கேட்டாருங்களா, ஏப்பா எனக்கு மட்டும் இப்படி? அப்படி கேட்டா கூட தேவன் வந்து சொல்லிட்டாங்க, உனக்கு தாப்பா இப்படி, எல்லாருக்கும் இப்படி இல்லை, நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன், அதனால உனக்கு மட்டும்தான் இப்படி நான் அனுமதிக்கிறேன், மற்ற யாருக்கு இந்த மாதிரி அனுமதிக்கல. அப்ப அந்த மாதிரி தான் நம்மளுக்கு மட்டும்தான், தேவனால் அதிகமாக நேசிக்கப்படுற நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சில புயல்கள் ஒரு சில பிரச்சனைகள் அனுமதிக்கப்படும். எல்லாருக்கும் இருக்காது. தேவன் சிச்சியாத புத்திரன் இருக்கிறாங்களா? அப்படி தேவன் சிச்சிக்கலைன்னா நம்ம யாருங்க? வேசியின் பிள்ளைகளாயிரும். இப்போ தேவன் நம்மளை சிச்சிக்கிறார் அப்படின்னா நிச்சயம் அதுல வந்து ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கும். அது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல தெரியாது, முடிவுல நிச்சயமாக தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரர். அப்போ அந்த ஒரு விசுவாச கப்பலில் நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்ம வந்து தடுமாறி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம வந்து கற்றுக்கொள்ளும். அப்போ அடுத்ததாக அங்கே வந்து நம்ம பார்க்குற ஒரு நிதானமாக அங்கே வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஒரு சூழ்நிலையை கையாண்டுட்டார். அப்போ நம்மளும் நிதானத்தோடு நாம் என்ன பண்ணணும்னா கையாளக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு கொலை முயற்சி நடந்தபோது கூட அவர் என்ன பண்ணார்? அவர் நிதானமாக தான் இருந்துட்டார். கப்பல் உடஞ்சிருச்சு, நிதானமாக தான் இருந்துட்டார். அப்போ புது சிஷ்யன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நிதானத்தை நம்ம கையாளுறோம்? ஒரு சின்ன பிரச்சனை நிதானமாக இருக்கிறோமா? உடனே நம்மளை கொலாப்ஸ் பண்ணிடுறோம், பல சூழ்நிலைகள் கொலாப்ஸ் ஆகிறோம். அப்படி இருக்கக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரர். மன ரம்மியமாக நம்ம இருக்கணும்.
அப்போ அந்த மெலித்தாங்கிற தீவுக்கு வந்து போயிடுறாங்க. அங்க போன உடனே இவருக்கு 11வதாக ஒரு விஷயம் நடக்குது. ஒரு அவப்பெயர் உருவாகுது. அவரை குறித்து தப்பா சொல்றாங்க. எந்த மாதிரி தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மெலித்தாங்கிற அந்த தீவுல கொலைபாதகன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கள்ளப்போதகர்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா கொலைபாதகன். என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப கரை ஒதுங்கிட்டாங்க. மெலித்தாவில் வந்து ஒதுங்கியாச்சு. அங்க ரொம்ப குளிர். என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் போய் விறகு கட்டைகள் எடுத்துட்டு வந்து ஒரு தீ மூட்டுறாரு. தீ மூட்டும்போது அந்த விறகு கட்டை எடுத்துட்டு வரும்போது ஒரு பாம்பு ஒன்று இருந்து என்ன பண்ணிடுச்சுன்னா அவர் கையை கடிச்சிச்சு. விஷப்பாம்பு, கொடிய விஷப்பாம்பு. அவர் கையை கடிச்ச உடனே எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த காலங்கள் எப்படி நினைச்சாங்கன்னா, பாம்பு கடிச்சா அவங்க வந்து ஏதோ கொலைக்கு விரோதமான, கடவுளுக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டாருன்னு அர்த்தம். அங்க பாம்பு கடிச்ச உடனே இவரு அந்த ஜனங்கள் தீவாரெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, இவர் பயங்கரமான கொலைபாதகத்துக்கு உண்டான ஆளு, கடவுளுக்கு விரோதமா ரொம்ப பாவம் செஞ்சுட்டாரு, அதனாலதான் ஆல்ரெடி கப்பல்ல இவருடைய வேலையை வந்து கடவுள் முடிக்க பார்த்தாரு. ஏன்னா கப்பல் உடஞ்சு போச்சு இல்லைங்களா, ஆல்ரெடி அங்க கொலை பண்ண பார்த்தாரு, அங்க தப்பிச்சுட்டு இங்க வந்துட்டாரு. இங்க வந்து விஷப்பாம்பு இவர் விடல, விஷப்பாம்பு கடிக்குது. ஸோ இவர் வந்து நிச்சயமாக இவர் வந்து கொலை செய்யப்பட வேண்டியவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல அந்த மாதிரி ஒரு பழியை சுமத்துறாங்க. ஆனாலும் என்ன பண்றான்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடிச்சிருச்சு பாம்பு, செத்துருவார் கொஞ்ச நேரத்துல. ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகல. ஆஸ் யூஷுவல் வந்து அங்க ட்ரூத் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த தீவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ட்ரூத் சொல்றாரு. அங்க நிறைய பலவீனமா இருக்கக்கூடியவங்களுக்கு அவர் சத்தியம் சொல்றாரு. சத்தியம் கேட்கிறாங்க. அதனால சுகவீனம் எல்லாமே சரியாகுது, சுகம் பெற்றுக்கொள்றாங்க. நிறைய பணக்காரர்கள் அங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரை வந்து வந்து இவர் தான் உண்மையான கடவுளுடைய ஒரு பிள்ளையா இருக்கிறாருன்னு சொல்லி அங்க வந்து முடிவு பண்றாங்க. ஸோ அங்க அவப்பெயர் வந்துட்டாலும் கூட அதுலயும் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவ சித்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி தன்னை ஹம்பிளா அந்த இடத்துல ஒப்பு கொடுக்குறான்னு சொல்லி நான் வந்து பார்க்கிறோம். அப்போ அதுலயும் அவர் தன்னுடைய மன நிறைவை அங்க வந்து வெளிப்படுத்திட்டார்னு சொல்லி நான் வந்து பார்க்கிறோம். நீதிமொழிகள்ல ஞானி சொல்லும்போது சொல்லுவார், அதாவது வாசிக்கலாம், நீதிமொழிகள் 39 கூட வாசிங்க சிஸ்டர், பைபிள்ல வாசிங்க. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். அப்போ அங்க அந்த ஊர்க்காரங்க இவர் வந்து பாம்பு கடிச்சு சாகாத பார்த்துட்டு இவர் உடனே என்ன அவர் பாருங்க, அந்த மனசு அந்த என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் பாவம் பண்ணவர்னு பாம்பு கடிச்சோன்னு நினைச்சவங்க சாகாத பார்த்துட்டு இவர் மனுஷன் இல்ல கடவுள் அப்படின்ட்டாங்க. இவர் கடவுளுங்க, இவர் மனுஷனே இல்லைங்க அப்படின்னு சொல்லி உடனே முடிவு பண்றாங்க. அப்போ தலையில தூக்கி வைக்கிறாங்க, ரொம்ப பெரியவர் இவரு அப்படின்னு சொல்லி தூக்கி வைக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப ஞானமாக அவர் வந்து இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சோழர், அப்போ பரிபூர்ணம் அடைகிறதுனால, எல்லாமே எனக்கு இருக்கிறதுனால தேவன் நம்மளுக்கு பொண்ணு அவசியம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்காம, தரித்திரம் ஆடுறதுனால எனக்கு மட்டும் அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி நினைக்காம, என்னுடைய படியை அந்தந்த நாளைக்கு அளந்து கொடுத்துட்டா போதும். அந்தந்த நாளைக்கு என்ன தேவையோ அளந்து கொடுங்க. தேவனுக்கு தெரியும் நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு படி அளக்கணுங்கிறது தேவனுக்கு தெரியும். நம்ம தான் என்ன பண்ணாங்க, எக்ஸ்ட்ரா படி வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா எனக்கு இதெல்லாம் நம்ம நாளைக்கு நம்ம பிளான் பண்றோம். தேவனுக்கு தெரியும் நாளைக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு. ஆனா நாளைக்கு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இப்போ இங்க உட்காந்து இருந்தாலும் மைண்ட் ஃபுல்லா நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம், நிறைய விஷயம் நம்ம மைண்ட்ல ஓடுது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். அதுதான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய மைண்ட்ல அங்க இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர், அடுத்ததாக அங்க வந்து வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இந்த மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. அடுத்து வாங்க, அப்போஸ்தலர் 28, 30, 31 வாசிங்க. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். அப்ப இங்க கிபி 61 அப்ராக்சிமேட்டா இருக்கலாம். அங்க வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஜெயிலுக்கு அவர் வந்து போயிடுறார். அப்போ ஜெயிலில் இருந்து அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அறுவடையின் வேலைகளை வந்து செய்யறார்.
அப்போ எங்கே அடைச்சாலும் தேவனுடைய வேலையை அவர் வந்து செய்கிறார். அப்போ அந்த மாதிரி தான் அன்புக்குரிய சொல்லி நம்ம எங்கே இருந்துட்டாலும் தேவனுடைய வேலையை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கொள்றோம். அடுத்தது 12வது விஷயம் விரோதம். அங்க விரோதம் கூட அங்க வந்து உருவாயிருச்சு. என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா எந்த மாதிரி ஒரு விரோதம்னா, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல அடிக்கணும் துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிறிஸ்துவ குறித்து இவர் பிரசங்கிக்கிறார் வெளியே. எப்படிங்க? இவங்க மற்ற ஜனங்கள் போய் கிறிஸ்துவ குறித்து சத்தியத்தை குறித்து போய் வெளியே சொல்றாங்க. வெளியே சொல்லும்போது நீ பண்ணுனதுனால தான் அங்கே போய் எல்லாம் சத்தியம் சொல்றான்ட்டு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல ஜெயிலில் அடிக்கிறாங்க. அங்க ஒரு ஊர்ல போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பக்கத்து ஊர்ல போய் சொல்றாங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போதெல்லாம் இங்க அடி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. நீ உன்னாலதான் இவங்க போய் சத்தியம் சொல்றாங்க. ஆனா உண்மையான நல்மனசோட அவங்க போய் அந்த சத்தியத்தை அவங்க வந்து சொல்லல. இவங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அடி விழுகணும், டைரக்டா இவங்களால அடிக்க முடியல. அதனால சத்தியத்தை போய் சொல்லி அங்க அடி வாங்குறது. எப்படி எப்படி ஒரு விரோதம் பாராட்டிக்கிறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. அப்போ வாசிக்கலாம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 16 - 18 வரைக்கும். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இந்த பிலிப்பியர் நிருபத்துல கிட்டத்தட்ட 20 முறைக்கு மேல சந்தோஷப்படுறேங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தியிருப்பார். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல கட்டி வச்சிருக்காங்க. அந்த கட்டுக்கள் கூட இன்னும் உபத்திரவங்களையும் கூட்டணும்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாட்டோம்னா, சுத்த மனசோட கிறிஸ்துவை அறிவிக்கல, விரோதத்தினால அறிவிக்கிறாங்க, இவரை கடி விழுகணுங்கிறதுக்காக. அதனால என்ன அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல, அதனால என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுறாரா, அது போதும். அதுக்கு எனக்கு அடி 2 அடி சேர்த்து விழுகுதா, பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டா போதும், எனக்கு அதுதான் முக்கியம். ட்ரூத் போய் சேரணும், அதுக்காக எனக்கு அடிக்க விழுகுதா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அருமையாக அந்த விஷயங்களை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ அந்த ஒரு விரோதம் அங்கே வருது. விரோதங்களை கூட அவர் வந்து மன ரம்மியமாக அவர் வந்து ஏற்றுக்கொள்றார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ அதுதான் 2 கொரிந்தியர்ல 11ஆம் அதிகாரத்தில் பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்குறார். அப்போ அந்த லிஸ்ட்ல எந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்குறாங்கன்னா, சிறையில் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து மரண அவதியில் இருக்கிறாரு, யூதர்களால் ஒன்று குறைய 40 அடிகள் அப்படின்னா 5 × 39 முறை அவர் வந்து அடி வாங்கிக்கிறாரு. கள்ள சகோதரர்கள் மூலம் அவருக்கு வந்து பிரச்சனைகள் வந்திருக்குது, அவமானங்கள் அவருக்கு வந்திருக்குது, பசியில் இருந்துக்கிறாரு, பட்டினியில் இருந்துக்கிறாரு, நிர்வாணத்தில் இருந்துக்கிறாரு, எல்லாமே நடந்துச்சு. யூதர்களால அங்க மோசம் வந்துருச்சு, புறஜாதிகளால அங்க மோசம் வந்துருச்சு, கள்ளர்களால அதாவது திருடர்கள் அவர்களால கூட அங்க வந்து மோசம் வந்துச்சு, கள்ள சகோதரர்கள் மூலமாக கூட மோசம் வந்துச்சு, ஆறுகளால மோசம் வந்துச்சு, கப்பற் சேதம் வந்துச்சு. இப்ப நம்ம பார்த்தது ஒரு கப்பற் சேதம் தான், மெலிந்தாவில் கப்பல் கவிழ்ந்த ஒண்ணுதான். மற்ற 2 வந்து 3 முறை கப்பற் சேதம் வந்திருக்குங்க. ஒண்ணுதான் நம்மளுடைய பைபிள்ல இருக்கு, இன்னும் 2 ரெக்கார்டு இல்லை. அப்போ 3 முறை வந்து கப்பற் சேதம் வந்து இருந்திருக்குது. அப்ப எல்லாத்தையும் அவர் வந்து பொறுமையோட சகிச்சிருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரன். அதனாலதான் அவர் குறித்து சொல்லும்போது ஒரு முழுமையடைந்த ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றான். அப்ப எந்த அனுபவம், இந்த மாதிரி அனுபவங்கள் அவருக்கு நடந்துட்டாலும் முறுமுறுக்கவே இல்லை. அதுதான் முக்கியம். நம்மளுக்கு பசி வந்துட்டா கன்வென்ஷன்ல சாப்பாடு கொஞ்ச நேரம் லேட்டா போட்ட என்ன, நான் சுகர் பேஷண்ட்டு அல்லது எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாமே சொல்றோம். அப்போ பாருங்க எவ்வளவு சூழ்நிலைகள், பசி பட்டினி நிர்வாணம், எவ்வளவு கஷ்டம். அவ்வளோ கஷ்டங்கள்லயும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மன ரம்மியமா இருந்திருக்கு. அதுதான் முக்கியம். நம்ம பசியில மன ஒரு ரம்மியமா நிறைவோடு இருக்க முடியுமா? நிர்வாணத்துல இருக்க முடியுமா? ஆனா இருந்திருக்கிறார். இதுதான் அங்க ஒரு வாழும் ஒரு சாட்சியாக அவர் வந்து இருக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதுதான் நம்ம கவனிக்கும் பொழுது மன ரம்மியம் அப்படிங்கிறது நம்மை சுற்றி என்ன நிகழ்வுகள் வேண்டுமானாலும் நடக்கலாம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மன நிறைவு, மன அமைதி, தேவனுடனான அந்த ஒரு சமாதானத்தை அந்த சூழ்நிலைகள் சீர்குலைச்சிடக்கூடாது. அதுதான் மன நிறைவு. என்ன மாதிரி வேணாலும் நடக்கலாம் நம்மளை சுத்தி, தேவனுடனான அந்த ஒரு உறவுல நாம வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஸ்லாக்னஸா போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். நம்மை பார்த்து கடும் வார்த்தைகள் கூட வந்து விழுகலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், நம்மளை கூட அடிக்கலாம். எந்த சூழ்நிலைகள் வந்துட்டாலும் நாம வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தேவனுடனான உறவை நாம வந்து இழந்துடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரி. கடைசியாக 13வது பாயிண்ட் மரணம்.
பவுல் சாவதற்கு ரெடி சொல்லிட்டே இருந்தார். தேவன் அந்த சூழ்நிலையும் அவருக்கு வந்து அனுமதிச்சிட்டார். அப்ப நீங்க சாக ரெடி தானே, அப்ப மரிச்சிருங்க. அதான் நம்ம வந்து பார்த்தோம். AD 67 ஜூலை 29 அந்த மரணத்துக்குள்ள அவர் வந்து போறார். அவர் மரிக்கும் போது அவருடைய தலை துண்டிக்கப்பட்டுச்சு. அப்போ சொன்னா பவுலினுடைய கழுத்துல அந்த ஒரு கத்தி படும்போது எப்படி இருக்குங்க, அந்த இது மாதிரி போட்டு முடிவு வைப்பாங்க, அதுல தலையை வச்சு அவர் படுக்கும் பொழுது ஒருத்தங்க பிடிச்சிருப்பாங்க, கண்டிப்பா கை கட்டியிருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த கத்தியில வெட்டும் போது அவர் நிச்சயம் கண்ணை மூடி இருப்பார். இப்படி கண்ணை மூடி இருப்பாரு. அப்போ அந்த கண்ணை மூடக்கூடிய அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் இந்த மூமெண்ட், அப்போ என்னெல்லாம் அவருக்கு வந்திருக்கும் மைண்டுக்குள்ள, என்ன விஷயம் ஓடி இருக்கும். ஈடுபலி, கர்த்தர் மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்கா, இப்ப நான் மரிக்க போறேன், நிச்சயம் நான் கர்த்தரோடு போய் சேர்ந்துருவேன், ஆனாலும் அவரு மாதிரி நான் வாழ்ந்துட்டேனா, தேவனுக்கு என்னுடைய பலிகள் சுகந்த வாசனையாக இருந்துருச்சா, தேவன் அதை நுகர்ந்து கொண்டுட்டாரா, ஏதாவது சூழ்நிலையில தேவனுக்கு பிரியமில்லாம நான் நடந்துட்டேனா, பல எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கையில அந்த ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல ஓடி இருக்கு. கண்ணை அவர் வந்து மூடி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது அவருக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வந்திருக்கு. என்னன்னா, பிலிப்பியர்ல சொன்னார் இல்லைங்களா, சந்தோஷமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். அந்த கழுத்து காவு வாங்கப்படும் போது அவருக்கு நிச்சயமாக அந்த ஒரு வசனம் நிச்சயமாக அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரன் இப்படிப்பட்ட ஒரு கொடூர ஒரு மரணத்திற்குள்ள அவர் வந்து கடந்து செல்றார், அன்புக்குரிய சகோதர சொல்ல. அதனாலதான் அவர் வந்து சொல்லிட்டாரு, எல்லா சூழ்நிலையிலும் நான் வந்து எப்படி இருக்கிறேன்னா மன ரம்மியமாகத்தான் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இப்படியாக அந்த ஒரு புறஜாதிகளினுடைய அப்போஸ்தலனாகவும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்திற்கு நல்ல போர் வீரனாகவும் வாழ்ந்தவரை அங்க நீரோ மன்னனுடைய வாள் அப்போஸ்தலனாகிய பவுல பதம் பார்க்குது, சிரசேதம் பண்ணப்பட்டதாக நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ தேகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு காலம் வந்துச்சு அப்படிங்கிறத முன்பே அவர் என்ன பண்ணிடுறார், திட்டமாக அறிஞ்சிட்டார். ஸோ திட்டமாக அறிஞ்சு துணிச்சலோட தேவனுடைய சித்தத்தை செஞ்சார். தன்னுடைய பிராணனை அவர் வந்து கொடுக்க அவர் வந்து முற்றிலும் வாஞ்சியுள்ளவராக இருந்துட்டார். அதனாலதான் அவர் வந்து நம்மளுக்கு சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவரு எந்த மாதிரி சொல்றாருன்னா, என் குறைச்சல்னால் நான் இப்படி சொல்றது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொள்றேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். யார் மூலம்? கிறிஸ்து மூலம் போதிக்கப்பட்டிருக்கார். அப்ப அதே தான் நம்மளுக்கு. அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சூழ்நிலையில அவர் வந்து இருக்கிறார். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 6ல இருந்து 8 வரைக்கும் வாசி. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இங்க பாருங்க, நாம மன ரம்மியமா இருக்கணும் அப்படின்னா, மன ரம்மியமா இருக்கணுங்களா, மன நிறைவோடு இருக்கணுமா, விரும்புறீங்களா, விரும்புறோமா அப்படின்னா போதுமென்ற மனசு இருந்துட்டாலே மன நிறைவு வந்துருங்க. போதுமென்ற மனசு இல்லாதனாலதான் இன்னும் 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 எனக்கு வேணும். அவர் எப்படி மன நிறைவு வரும்? அப்ப போதுமென்ற மனசுடனே நாம் இருந்துட்டோம் அப்படின்னா மன ரம்மியமாக நாம வாழ கற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். மேலும் சொல்லிட்டாங்க, உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போறதில்லை. இது இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து பேசி பயங்கரமா பேசுறாங்க, இது பைபிள்ல இருந்து எடுத்து, இது நமக்கு சொந்தம், நான் ஒன்றும் கொண்டு போறதில்லைங்கிறது நிச்சயம். தேவன் 2 தான் வந்து சொல்றார், உண்ணவும் உடுக்கவும். 2 இருந்தா போதும், உண்ண உடுப்பது.
அப்புறம் நம்ம என்ன பண்றோம், புதுசா ஒன்று சேர்த்திட்டோம், இருக்க வேணும் இல்லைங்களா அப்படின்னு. இருக்கவும் எங்களுக்கு வந்து ஒரு வீடு வேணும்னு சொல்லி அதையும் நம்ம சேர்த்திக்கிறோம். அப்போ உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஆனா தேவன் சொல்றாங்க, சாப்பிட்றதுக்கும் உடுத்துறதுக்கு இருந்தா போதும், அதை நான் கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம வந்து நிலையில்லாத கூடாரத்துல ஒரு பரதேசியை போல சஞ்சரிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஆனா அந்த பரதேசியை போல சஞ்சரிப்பதுல நிறைய நம்ம என்ன பண்றோங்க, சேர்த்திக்கிறோம். அப்ப பர்மனண்டா நம்ம இங்க இருக்கிறதுக்காகத்தான் என்ன பண்றாங்க, வீடு, அந்த சொத்துக்கள், இதெல்லாம் நம்ம சேர்த்துறோம். பர்மனண்டா நம்ம இங்க இருக்கிறதுக்காக வரலீங்களே, தேகத்தை விட்டு பிரிவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். தேகத்தை விட்டு கடந்து செல்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கக்கூடிய நாம் எந்தெந்த விதங்கள்ல மன நிறைவோடு நாம் இருக்கிறோங்கிறது நாம் வந்து பார்க்கணும். அப்போ மன நிறைவோடு இருக்க நாம வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது நாம் வந்து பார்க்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில, தம்பி ஸ்லைடு மாதிரி, நம்முடைய வாழ்க்கையில பல வேறுபாடான நிலைமை நமக்கு உண்டாகும் போது நாம் மனசோர்வு அடையக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸ்லைடு மாத்துங்க தம்பி. ரீப்ரிண்ட் நம்பர் 3129 சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இப்போ நம் வாழ்க்கையில பல வேறுபாடான நிலைமை நமக்கு உண்டாகும் போது நாம் மனசோர்வு அடையக்கூடாது. நாம் உயர்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் செழித்திருக்கவும் கஷ்ட நிலையில் ஜீவிக்கவும் அப்போஸ்தலரை போல அறிஞ்சிருக்கணும். இதன் மூலமாகவே நாம் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற தகுதியுள்ளவர்களாகவும் நாம் எவ்விதத்திலும் வாழ்ந்திருக்க மட்டுமே கற்றுக்கொண்டு அதிகமான உலக ஆஸ்தியை சேர்க்க நம் எண்ணங்களை செலவிடக்கூடாது. நம்ம வாழ்ந்தா மட்டும் போதும், உலக ஆஸ்திகளை வந்து சேர்க்கக்கூடாது சொல்றார். அடுத்தது அங்க வந்து உலக ஆஸ்தி நம்மை தேவ சமூகத்திலிருந்து விலகி போக செய்யும். நம்முடைய தேவைகளை தேவன் அறிஞ்சிருக்கிறார். ஆமா அன்புக்குரிய சகோதரர், நம்முடைய தேவைகளை தேவன் அறிஞ்சுக்கிறார். நம்முடைய தேவைக்கு மிஞ்சி நாம் எதை சிந்தித்தாலும் அது பல உலக ஆசைகளுக்கு, இச்சைகளுக்கு நம்ம இழுத்து செல்லும். நம்முடைய தேவைக்கு மேல ஏதாவது நம்ம சிந்திச்சோம்னா அவன் தன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு பிரச்சனைக்குள்ள போய் சிக்கிக்குவோம். தேவைக்கு மேல சிந்திக்க கூடாது. எந்த நிலையிலும் நாம் திருப்தியுள்ளவர்களாக இருக்கும்போது தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம். மேலும் நம்முடைய சகோதரர் இது குறித்து சொல்லும்போது அடுத்தது, அதாவது நான் என் குறைச்சல்னால் இப்படி நான் சொல்றது இல்லைன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பற்றாக்குறையில் இல்லை, ஏனெனில் பரமபிதா வந்து தனக்கு உண்மையிலேயே தேவையானவற்றை வழங்குவார் என்பதில் அவர் திருப்தி அடைஞ்சிருக்கிறார். அதற்கு அதிகமானதை அவர் விரும்பல. தேவன் என்ன கொடுக்குறாரோ போதும், அதுக்கு அதிகமா அவர் விரும்பல. தேவன் கொடுக்கறது நம்மளுக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காரா, அது தேவன் கொடுத்தது. இதுக்கு மேல நம்ம போய் நிறைய கஷ்டப்பட்டு போய் சேர்த்துறோம் அப்படின்னா அது தேவன் கரத்திலிருந்து இல்லை. ஸோ இங்க நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் வாட் எவர் கண்டிஷன் இன் விச் டியூட்டி ரெக்வயர்ட் ஹிம் டு பி அப்படின்னு சொல்றாரு. கடமையானது தன்னை எந்த நிலைமையில் இருக்க செஞ்சாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்துட்டாலும் சரி, மன ரம்மியமாக நாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. இங்க வந்து சொல்றார், மன நிறைவு, சந்தோஷமாக எதிர்நோக்கி இருப்பது, மன மகிழ்ச்சியாக உற்சாகமாக அடிபணிவது அப்படிங்கிற ரீதியில பரிசுத்தவான்களின் முன்மாதிரியும் ஆலோசனையும் இருக்கணும். அதற்கென்று சோம்பேறித்தனமான மற்றும் லக்கு இல்லாத மந்தமான விதத்தில் இல்லை. எல்லாம் தேவன் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனமாவும் இருக்காதீங்க. அதையும் அங்க வந்து சொல்றார். நம்முடைய தாளந்துகளையும் வாய்ப்புகளையும் நம்மால் இயன்ற அளவுக்கு சிறந்த முறையில் பயன்படுத்திய பிறகு அத்தகைய முயற்சிகளின் பலன் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நாம் மன திருப்தி அடையணும். பலன்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையின் மிக மிக அடிப்படை தேவையாக இருந்தாலும் கூட வாய்ப்புகளையும் தாளந்துகளையும் நியாயமாகவும் அறிவுபூர்வமாகவும் பயன்படுத்தியதன் மூலமாக வாழ்க்கையின் மிக மிக அடிப்படை தேவைகள் தான் அதிகபட்சம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறது இருந்துட்டா கூட மன ரம்மியமா இருக்கும் எந்த சூழ்நிலை. அடுத்த ஸ்லைடு. அப்போ உங்களை ஒழுங்குபடுத்தவும் உங்கள் குணலட்சணத்தை சரியாக சமநிலைப்படுத்துவதற்கும் தேவையான அவமானங்களை பெறுவதற்கு தயாரா இருக்கணும். அதெல்லாம் அந்த அவமானங்கள் எல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளை ஒழுங்குபடுத்துவதற்கும் நம்முடைய குணலட்சணங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும். ஸோ அந்த அவமானங்களை பெறுவதற்கு தயாராக இருக்கணும். நீங்கள் அவமானத்தின் கீழாக கவலைப்பட்டு வருந்தினால் ஜாக்கிரதை. ஆவிக்குரிய வளர்ச்சியில் நீங்கள் ஏற்கனவே அடைந்திருக்க வேண்டிய அளவுக்கு இன்னும் நீங்கள் வளர்ச்சி அடையலை அப்படிங்கிறது இது அர்த்தப்படுத்துது. எனக்கு அவமானம் வருது, எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் இன்னும் பூரணத்தை நோக்கி போகலேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. அப்ப அன்புக்குரிய சகோதர சோதரே, கர்த்தர் என்று உங்களுக்கு சிறிதளவு மேன்மையை உயர்வை கொடுத்தா, அவருடைய ஊழியத்துல வெற்றி பெறுவதற்கு சிறிது ஊக்கம் அளிச்சா, தேவன் இல்லாமல் உங்களுடைய தகுதியின்மையும் பற்றாக்குறையும் நினைச்சு பார்த்து அதை தாழ்மையுடனும் பணிவுடனும் நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற. அப்போ தேவையில், அதாவது குறைவில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது.
அப்படி குறைவில் இருந்தாலும் கர்த்தர் கொடுக்க விரும்புவதை தாண்டி எதையும் விரும்பாமல் இருப்பது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கற்றுக்கொள்ளும். எது நடந்துட்டாலும் அது வந்து தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் வந்து கடைசியா நம்முடைய சகோதரர் முடிக்கும்போது சொல்றாரு, பூமிக்குரிய எந்த மேகமும் எழும்பி உம்முடைய அடியாளின் கண்களில் இருந்து உம்மை மறைக்காமல் இருப்பதாக. அப்ப பூமிக்குரிய மேகம், பூமிக்குரிய கஷ்டங்கள், பூமிக்குரிய பாடுகள் எது வந்துட்டாலும் சரி, பரம தகப்பனுடைய சமூகத்தை நாம் தரிசிப்பதிலிருந்து நம்மளை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்மளை வந்து மறைக்காமல் நாம் வந்து பார்த்துக்கொள்ளணும். அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா மன நிறைவோடு நாம் வாழ்வதற்குண்டான தகுதியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இன்றைய தினத்தில் நாம் வந்து பார்த்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுதல். 13 பாயிண்ட்: புறக்கணிப்பு, வலி, சத்ரு, கட்டுப்பாடு, கலகம், பணப்பிரியர், பாச போராட்டம், சதி, பதிலில்ல, உபத்திரவம், அவப்பெயர், விரோதம், மரணம். இந்த சூழ்நிலைகளிலும் அவர் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டார். அப்ப நம்மளும் எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பாடம் இன்றைய தினத்தில் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து மன நிறைவோடு தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.